இப்பதான் கேக்குது பாரு. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. சரி, ஓகேண்ணா. டைரக்டர் ரத்னகுமாரோட அடுத்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு வருது. படம் வந்து லோகேஷ் கனகராஜோட ஜி ஸ்காட், கார்த்திக் சுப்பராஜோட ஸ்டோன் பெஞ்ச், அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார்த்தியோட வாத்தியார் அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. படம் டிசம்பர் 12 தியேட்டருக்குள்ள வருது. அதே மாதிரி படைப்பா வந்து டிசம்பர் 12 ரீ ரிலீஸ் ஆகுது. அதோட ஸ்பெஷலாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். ஒரு 36 மினிட்ஸ் இன்டர்வியூ. ஸோ அதுதான். அதே மாதிரி ஹார்டின் அப்படின்ற படத்தில் மடோனா செபஸ்டின் நடிக்கிறாங்க. அவங்களோட டப்பிங் பொசிஷன் எல்லாமே வந்து ரேப் ஆயிடுச்சு. ஸோ இதை அன்றைக்கி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டாக்ஸிக் அந்த படத்தோட யாஷ் நடிக்கிற டாக்ஸிக் அந்த படத்தோட அப்டேட் நாளைக்கு வருது. அப்புறம் படையப்பா 2 அதோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதாகவும் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. வேற ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சில கல்ட்டு படத்தெல்லாம் தொடாம இருக்கிறதே நல்லதுதான். நான் அதுக்கு நடுவில் வந்து இந்த புதுசா மறந்துடுறாங்க ரிவ்யூ 2 அதை சொல்லிட்டு அப்படியே இந்த டாபிக்ல போயிடலாம். அப்படியே இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கண்டினியூஸா அதை பண்ணிடுவோம். டெய்லி அது ஒரு ஃபார்மெட்டா வச்சுக்கலாமா? ஓகே ஓகே சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு அந்த ட்ரிவியா அப்படிங்கிறது ட்வீட் பண்ணிருப்பேன்ல, அதேதான். அதாவது ஒரு தயாரிப்பாளர் 100 படம் தயாரிக்கிறதுங்கிறதோ இல்லை நடிகர் 100 படம் நடிக்கிறதுங்கிறதோ ஒரு வகையில கஷ்டம்தான். ஆனாலும் அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஆனா 100 படம் இயக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலான விஷயம். ஏன்னா அது ஒரு கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்டது இல்ல. அதனால அவர் ரொம்ப வெகு சிலர் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்க. இந்திய சினிமா துறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த ரீல் பேக் ட்ரிவியா 2ல பார்க்க போறோம்னா அதை தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமால கே பாலச்சந்தர் 2 பேர் பண்ணிருக்காங்க, ராமநாராயணன், கே பாலச்சந்தர். ஆமா, அந்த 2 பேர் தமிழ் சினிமால பண்ணிருக்கிறாங்க. அது போக தெலுங்குல பாத்தீங்கன்னா தாசரி நாராயண ராவ் ஒரு 151 படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் ரெக்கார்டு, அவர் சாதனைன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோடி ராமகிருஷ்ணா அவரு ஒரு 100+ படங்கள் பண்ணியிருக்கிறாரு. மலையாளத்துல ஜே சசிகுமார் அப்படிங்கிற ஒரு 141 படம், அதாவது 2வது இடத்துல அவர் தான் இருக்கிறாரு. இன்னும் ஒருத்தர் 100 அடிக்க போறாரு. யாருன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பீங்க என்கிட்ட ட்வீட்ல. இப்பெல்லாம் பாருங்களேன், 10 படங்களுக்கே கதை இல்லாத இந்த சமயத்துல 100 படங்கள் அப்படிங்கிறது ஒரு இமாலய சாதனை தானே. அதனால அது இன்னைக்கு ட்ரிவியால நம்ம அதை பார்த்தோம். அவ்வளவுதான். ஹரிஷ் பிரதர் இப்ப சொல்லுங்க பிரதர். ப்ரோ கொஞ்சம் பயமா தான் ப்ரோ இருக்கு. என்ன பயம்? இப்ப சொல்லுங்க, ஃபுல்லா பேசுவோம். ப்ரோ காசுக்காக கல்ட்டு ஃபிலிம்லாம் எதுக்கு எடுக்கணும்னு கேக்குறேன். அது பிசினஸ் ஆகும்னு தெரிஞ்சே எதுக்கு? இல்ல, இதுல என்னோட ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கு. பட் எல்லாரும் பேசி முடிக்கணும், கடைசியா சொல்லுவோம். எதை பத்தி பேசணும் மத்தவங்க நினைக்கணும்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப வந்து படையப்பா ரிலீஸ்க்காக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. பேட்டினா அது ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தை பத்தி பேசுறதுக்காக ஒரு இது. அதுல வந்து படையப்பா 2 அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அது ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் ஐடியால இருக்கு, ஸ்டேஜ்ல இருக்கு. ஜஸ்ட் அதுக்கு அவர்கள் சக்சஸ் ஆனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா வந்து நீலாம்பரி படையப்பா 2 அப்படிங்கிறது டைட்டிலா பிக்ஸ் பண்ணிக்கிறதா சொன்னார். பார்ப்போம், எல்லா படங்களும் பார்த்து எடுக்கிறாங்க, இந்த படத்துக்கு எடுத்தா என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. தக்மன் பத்ரி, நீங்க சிரிச்சீங்கன்னா எனக்கு நான் என்ன பேச வரேங்கிறது ஃப்ளோ மறந்து போயிரு. சீரியஸா சொல்றேன், ஸ்மைல் போடாதீங்க. அவர் கமல் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்லல. நான் என்னன்னா ஏதாவது ஒரு முக்கியமா பேசும்போது அதை பார்த்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பேச வரோங்கிறது அப்படியே மறந்து போயிருது ஃப்ளோ. சரி ரைட், நான் அதை பத்தி சொல்றேன், நீங்க எல்லாம் பேசிப்பீங்க. அதை பத்தி ஒப்பீனியன் சொன்னா அதுக்கப்புறம் கடைசியா சொல்றேன். அதே மாதிரி ஒரு அப்டேட் BMW வந்து செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு, ப்ரோமோ 10ஆம் தேதி ஃபுல் சாங் வருது. பரணி ப்ரோ, என்ன தவிர யாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்காத துரந்தர் 160 கோடி வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு போஸ்ட் விட்டுருக்காரு. ஓகே ப்ரோ.
அஜித் ப்ரோ தேங்க்யூ. சரி, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க இந்த படையப்பா 2 அனௌன்ஸ்மெண்ட் பத்தி? நீலாம்பரி. வராத பத்தி எதுக்கு பேசி? பரணி நீங்களே சொல்லுங்களேன், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா அது வராதுதான். நானும் அது வந்து வராதுன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. சும்மா இந்த வீடியோ பேசும்போது அதுக்கான ஒரு டிஸ்கஷன் சொன்னாங்க தவிர அதெல்லாம் ப்ராப்பரா ரெடி பண்ணி இன்னும் ஏற்கனவே 2 படம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஐடியாவை பிச் பண்ணி அவங்க பண்றது ரொம்ப டவுட் தான். அதுவும் இந்த வயசுல ரஜினி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவாரான்றது டவுட் தான். அது அந்த வீடியோக்காக, அந்த ரீரிலீஸ்க்காக சொன்ன வீடியோ மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரீரிலீஸ்க்காக பேசும்போது ஏதோ ஒண்ணு சொல்லலான்றதுக்காக சொன்னேன். ஏன்னா இவர் கேஸ் மாதிரி நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அது நான் அப்பயே வந்து பார்ட் 2 எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சோம், அதை பண்ண முடியல அப்படின்னு கேஸ் மாதிரி பேட்டிலாம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து கே. ரவிக்குமார் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டைரக்டர். யாருக்கு எப்படியோ அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மச் நீடட் சக்ஸஸ் தேவைப்படும் போது 2 படம். ஒரு படம் வந்து விஜய் சாரோட படத்தோட ரிலீஸ் ஆச்சு. 2வது படமும் அதே மாதிரி வந்துட்டு சிம்பு அந்த மாதிரி ஹீரோஸோட ரிலீஸ் ஆன படங்கள் 2மே வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டர். அது ரொம்ப தேவையான வெற்றியாக இருந்துச்சு அப்போ அஜித் சாருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா அது வேற மாதிரி. கே. ரவிக்குமார் எல்லாத்துக்குமே ஒரு அது என்ன சொல்றது, ஒரு ஃபார்ம் தேவைப்படுது. அவருடைய காலம் வந்துட்டு வந்து ரொம்ப பெரிய காலமாக இருந்துச்சு மற்ற எல்லா டைரக்டரை கம்பேர் பண்ணும்போது. இப்போ சுந்தர் சியை பற்றியெல்லாம் பேசுகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி அவரோட காலம் ஒரு பெரிய காலமாக இருந்துச்சு. நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு படமே அவர் பண்ணுறதில்ல, அவர் ப்ரொடக்ஷன்லேயே அவர் பண்ணுறதில்ல. சும்மா வந்து ஒரு படையப்பா 2ங்கிற ரிலீஸ்க்காக வேணால் பேசியிருப்பாங்க. அவரோட ப்ரொடக்ஷன்லேயே அவர் பண்ணுறது கிடையாது. சும்மா சொல்லியிருப்பாங்க, பட் அது வாய்ப்பே கிடையாது. இல்ல ப்ரோ, ரஜினியே சொல்லியிருக்காரு. அதான் டவுட்டா இருக்கு. வேற யாரும் சொன்னா நம்பியிருக்கவே மாட்டோமே. அடுத்தவங்க ஸ்டோரியை வந்து எடுத்து டைரக்ட் பண்ணுறதுலாம் வந்துட்டு பெரிய விஷயம். மோஸ்ட்லி வந்து அடுத்தவங்க ஸ்டோரியை தான் அவர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் இப்போ இல்லை, இப்போ அதெல்லாம் ஒரு காலம். இப்போ இல்லை, அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப லாங் பீரியடாகவே இருந்துச்சு. ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். ப்ரோ இப்போ கேஸ் ரவிக்குமார் தான் பண்ணுவார்னு யாருமே சொல்லவே இல்லையே ப்ரோ. அதான் நானும் சொல்ல வந்தேன். அவர் தானே ப்ரோ சொன்னாரு கேஸ் ரவிக்குமார் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு, இல்லையா? டிஸ்கஷன் மட்டும் தான் போயிருக்குன்னு சொன்னாரு. கேஸ் ரவிக்குமார் சொல்ல. கேஸ் ரவிக்குமார் ஸ்டோரி டிஸ்கஷன்ல கூட உட்காரலாம், ஆனா அவரெல்லாம் டைரக்ட் பண்ண மாட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஸ்டோரியே வந்து ரஜினிகாந்தோட ஸ்டோரி தான். இது படையப்பான்றது அவர்களோட ஸ்டோரி தான். ஸோ அந்த டைம்ல கேஎஸ் ரவிக்குமார் வந்து டைரக்டரா போட்டாங்க. ஸோ இப்போ வந்து 2 வந்து ஸ்டோரி யார் பண்றாங்கன்னு சொல்லல, யார் வந்துட்டு இது பண்ண போறா, டைரக்ட் பண்ண போறான்றதும் சொல்லல, எதுவுமே சொல்லல. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆனாலும் நீங்களாம் சொல்ற மாதிரி எனக்குமே அது வந்துட்டு ஒரு ப்ராப்பரா வந்து எல்லாமே பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இது மூவ் ஆகுமான்றது எனக்குமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அதே மாதிரி படையப்பா வந்தா படையப்பா வந்தா பிரகாஷ் ப்ரோ ரீலீஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயங்கர நல்ல சக்சஸ் ஆகும் நினைக்கிறீங்களா? இதை முடிச்சிடலாங்க. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் முடியட்டும், அதான் பெட்டர். ஏன்னா படையப்பா 2 அப்படிங்கறத ரஜினி அவர் வாயிலே சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அது எப்படி போகும் ரீலீஸ் அடுத்தது வரும். ஆக்சுவலா ரஜினிகாந்த் வந்து அவர் வந்துட்டு எப்பயுமே பார்ட் 2 பண்றதுக்கு யோசிப்பாரு. எந்திரன் வந்துட்டு 2.0 பண்ணப்போ அது பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஜெயிலர் 2 பண்றாரு. எனக்கு ஜெயிலர் 2வே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அது கூட வந்துட்டு 2.0 கூட சங்கருக்காக பண்ணாரு அப்படின்னு சொல்லி பண்ணலாம். பட் ஜெயிலர் 2 வந்துட்டு அது நல்ல ப்ராஜெக்ட் தான். பட் இருந்தாலும் அந்த பார்ட் 2 பண்றது அவருக்கு பெருசா விருப்பம் இல்லைன்றத நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஜெயிலர் 2 இல்லை, அவர் ஒரு படத்துக்கு கல்ட் கிளாசிக்லையும் பார்ட் 2 பண்றது வந்து பெருசா விருப்பம் இல்லைன்னு அவருமே சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுமே சொல்லியிருக்காரு. அவரே இன்னைக்கு வந்துட்டு இப்படி சொல்றாருன்றது எனக்கு வந்துட்டு அந்த ஒரு நியூஸ் வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னோட விருப்பமும் அதை வந்துட்டு தொட வேணாம் அப்படின்றது தான்.
அவ்வளவுதான். ஆமா ப்ரோ, அவர்கிட்ட பாஷா பத்தி கேட்கும்போது ஒரே பாஷா தான், ஒரே இதுதான் சொல்லி ஏதோ ஒரு படத்தை பேர் சொல்லியிருப்பாரு, ஒரே பாஷா தான், அதெல்லாம் இதை தொடவே கூடாது அப்படின்னு அவரே தான் சொல்லியிருக்காரு அவர் வாயாலேயே. கரெக்ட். இது ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் ப்ரோ இருக்கு. சும்மா ரிலீஸ் பண்றதுக்காக சும்மா சொல்லி வைப்போம், இப்படி போய் பார்க்கட்டும் அப்படின்னு அப்படிதான் இருக்கு ப்ரோ. சும்மாலாம் அவரு சொல்ல மாட்டார் ப்ரோ, இது வரைக்கும் இப்படி சொன்னதே இல்லையே மத்திய. ஸோ அதெல்லாம் எடுக்க ப்ராஜெக்ட் கூட மாட்டாங்க ப்ரோ. சொன்னாங்க. அவர் என்ன அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, பண்றாரு? அவருக்கு இப்ப இருக்க அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. இப்ப இருக்க இப்ப இருக்க வியாபாரத்துக்காக பேசுறது மாதிரி அவரும் நிறைய விஷயங்கள் பண்றாரு. ப்ரோ ப்ரோ யார் இப்ப இருக்க சொன்னாங்க? பிசினஸ்க்காக நிறைய விஷயங்கள் அவரும் பண்றாரு ப்ரோ. இப்ப இருக்க இதுக்கு ஏத்த மாதிரி அவரும் சில விஷயங்கள் வந்து பண்றாரு. இப்ப இருக்க இல்லைன்னு சொல்ல அவருக்கு முடியாது. இருக்க ஸ்டார்டமுக்கு, அவருக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு, அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு அதெல்லாம் அந்த படம்லாம் பண்ண மாட்டார் ப்ரோ. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல இல்லை. ப்ரோ அவர் சும்மா சொல்றாருன்னு நாங்க சொல்ல வரல. ஆக்சுவலா எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, கடைசியில அது பிளான் கைவிட்டாங்களா? அந்த மாதிரி கைவிட்டுருவாங்கன்னு சொல்றோம். ஏங்க இல்ல இல்ல அந்த டாபிக் வேண்டாம். இல்ல நான் என்னோட சைட்ல இருந்து நான் என்ன சொல்றேன், படையப்பாங்கிறது அது ஒரு மேஜிக்கு, அது ஒரு கல்ட் கிளாசிக்கு. அந்த படத்தை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைச்சா அது ஃபெயிலியர்ல மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த கேரக்டர், அந்த 2 பேர் படையப்பா நீலாம்பரியும் கேரக்டரை அவங்க 2 பேர்த்தை தவிர யாராலையுமே புல் ஆஃப் பண்ண முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப இருக்கிற இவங்க 2 பேருமே மறுபடியும் அந்த படத்தை எடுத்தா கூட அந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமானா அது ரொம்ப டவுட்டான விஷயம் தான். ஸோ நீங்க மறுபடியும் கொண்டு வந்து நீலாம்பரின் ஃபர்ஸ்ட் யார் நடிக்க வைக்க போறீங்க? மறுபடியும் ரம்யா கிருஷ்ணனை கொண்டு வந்து நடிக்க வைக்க போறீங்களா? அதுவே உங்களுக்கு பெரிய ஃபர்ஸ்ட் செட்பேக்காக தான் முடியும். அவங்க வச்சு பண்ணா கூட அதனால புல் ஆஃப் ஆகாது. அந்த கேரக்டருக்கு ஈக்குவலா நடிக்கிறதுக்கு இப்ப எங்க ஹீரோயினும் கிடையாது. ஸோ நீங்க அவங்க அந்த படத்துல ஒரு பார்ட் 2 எடுக்கிறேன்னு கை வச்சாங்கன்னா சந்திரமுகிக்கு 2 என்ன ஆச்சோ அந்த மாதிரி பர்னிச்சர் உடைக்கிறது மட்டும்தான். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே ப்ரோ அதான் ஏற்கனவே அது இல்லாம இந்தியன்கிற இதை உடைச்சது போது பர்னிச்சர் உடைச்சது. ப்ரோ இது நடக்கவே கூடாதுன்னு தான் நானும் இருப்பேன், பயமாவே தான் இருக்கு. அது நடக்காது ப்ரோ. அவர் ஜெயிலர் 2 அடுத்து ராம்குமார் படம், அடுத்து கமல்ராஜ் இல்ல இல்ல ஜெயிலர் 2 எடுக்கிற காரணமே வந்து அவருக்கு கூலி மேல ஒரு அது வேணாம். அது வந்து கார்த்தி சொல்லியிருக்காரு, கூலி மேல அவருக்கு நம்பிக்கை போனங்காட்டிதான் டக்குன்னு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி அவர் ஜெயிலர் 2 பிளான் பண்ணதான் அவர் சொன்னாரு. அதனாலதான் அவர் ஜெயிலர் 2க்கே பிளான் பண்ணாரு. இல்லைன்னா அவர் வேற ஏதாவது ஸ்டோரி வெயிட் பண்ணி கூட பண்ணியிருப்பாரு. அந்த அவருக்கு தெரியும் ப்ரோ, இந்த படத்தோட கேரக்டர் வந்து இவரை தவிர யாரும் புல் ஆஃப் பண்ண முடியாது. அவரே சொல்லியிருக்காரு, நீலாம்பரி வந்து அவங்கள தவிர வேற யாருமே புல் ஆஃப் பண்ண முடியாதுன்னு. அவர் சூப்பர் ஸ்டாருக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து உட்காந்து அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது அந்த டைம்லயும் சரி இப்பவும் சரி நீலாம்பரியை தாண்டி எந்த ஹீரோயினும் வர முடியாது. அவங்களை கொண்டு வந்து ஜெயிலர்ல கொண்டு வந்தப்பே நம்மளுக்கு காட்டுற மாசுக்கு நீலாம்பரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள வச்சு மறுபடியும் பார்ட் 2 எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் எந்த ஓகே இந்த ஹீரோயின் வச்சு அந்த கேரக்டர் நீலாம்பரிக்கு பதிலா இந்த கேரக்டர் வைக்கலாம்னு ஒரு ஹீரோயின் சொல்லுங்க. அஜித் ப்ரோ அது மட்டும் இல்லாம அந்த படம் வந்த டைம்ல வந்து அதாவது வந்து ரஜினிக்கும் அவங்க ஜெயலலிதா மேடத்துக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக் போயிட்டு இருந்து. ஸோ அது வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் பேசுறது இதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து அவருடைய ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தது. அவங்க 2 பேருக்கு கான்ஃபிளிக்ட வந்து ரியலாவே நிறைய பேர் பார்த்தாங்க. அதனால அதை ரொம்ப மாசா இது பண்ணாங்க. இப்ப அந்த கான்ஃபிளிக்டும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த டைம்ல அது வந்து பெருசா ஒர்க் அவுட்டும் ஆகாதுங்க. அப்போ ஒர்க் அவுட் ஆனதுக்கு மெயின் காரணம் வந்து அப்போ வந்து 2 பேருக்கு நடுவில் ஒரு கோல்ட் வார் போச்சு. 96ல வந்து அவர் எதிர்த்து வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு, பேசினாரு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி தான் அது கதையே சொன்னாரு. கேஸ் ரவிக்குமார் ஒரு இதுலயே சொல்லியிருப்பாரு, அவங்களுக்குள்ள இப்போ ஒரு இது இருக்கு, அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி நாங்க நிறைய சீன் வச்சிடணும் சொல்லியிருக்காரு. இப்ப அது போல எதுவுமே இல்ல. காக்கா உட்கார பணமலை வந்த கதையா இருக்கு. அப்ப மன்னன் படத்துல நிறைய அதான் ப்ரோ, அப்ப நிறைய படத்துல ரஜினி அந்த மாதிரிதான் வைப்பாரு, மன்னன் வச்சிருக்காரு, மாப்பிள்ளை ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ படம். ஒரு விஷயம் அரசியல் ப்ரோ, ஒரே விஷயம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பந்தம் எல்லாம் பேசுனீங்கல்ல, அது மாதிரி அவரும் பேசுறாரு நினைச்சு விட்டுருங்க. டக்குனு காக்கா உட்காந்து போறான். அவர் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க, சம்பந்தமே இல்லாம அரசியல் அவரோட அரசியல் ட்வீட்டுக்கு போயிட்டீங்க. அது சினிமா தான் பேசுறோம், டக்குனு அரசியல் போறீங்க. அதுக்கு மேல என்ன சொன்னீங்க? அதுக்கு மேல சம்பந்தம் மேல படைப்பாட்டு நடக்குமா நடக்காது பேசிட்டு போகும்போது கே எஸ் ரவிக்குமார் போயிட்டீங்க. கே எஸ் ரவிக்குமார் போயிட்டு அவர் சம்பந்தம் எல்லாம் அஜித் வச்சு 2 படம் எடுத்தாரு. அங்க போய் அஜித் ரிலீஸ்,
அஜித் வந்து விஜய் நல்ல கூட படம் பண்ணாரு, டைரக்டர் சொல்ல சிம்பு கூட வரேன். படம் பண்ணாருன்னு போனீங்க. நல்ல அது அப்படி நல்ல டேரக்டர் பண்ண பரவாயில்ல. நீங்க அப்பப்போ ஒவ்வொரு நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வகையில் டக்குனு எங்கேயாவது ஒரு வேலை ஒன்னு அஜித் நீங்க பாராட்டி பேசுற மாதிரி பேசி உள்ள எழுதா உள்ள இழுத்து விட்டுறீங்க உள்ள. ஓகேவா, நானும் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன். உங்க பேருக்கு ஏத்த மாதிரியே வேலை பண்றீங்க. இப்ப நீங்க சம்பந்தம் எல்லாம் பேசும்போது அவர் சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாதா? அவரும் பேசிட்டு போறாருன்னு விட்டுருங்களேன். நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன்ல. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க கே.எஸ். ரவிக்குமாரோட பேட்டியிலே இதை சொல்லியிருக்காரு ப்ரோ. நீங்க வந்து நீங்க பேசல எனக்கு தெரியும், நீங்க பேசல எனக்கு தெரியும், உண்மைதாங்க, அது இல்ல எல்லாம் சொல்லலைங்க. இல்ல அவரு சொன்னதுக்காக நான் சொல்றேன். நீங்களும் பேசிட்டு போலாம், அவர் பேசாம நீங்களும் பேசுன்னு சொல்றீங்களா, அதுக்காக சொன்னேன். அது நடந்ததுதான். இல்ல எனக்கு நீங்க அது நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அவருக்காக நான் சொல்றேன். அவர் பேசும்போது நம்ம குறுக்கிட்டு இல்ல, அதே மாதிரி நீங்க பேசும்போது குறுக்கிடாதீங்க, அவர் பேசிட்டு போட்டு. ஓகே சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ மொத்தம் இந்த படையப்பா என்ன என் கருத்து ஒன்னே ஒண்ணுதான். இந்த படையப்பா ரீரிலீஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு ரீரிலீஸ் பண்றாங்க, சௌந்தர்யா. ஒரு நிமிஷம் தக்குமேனா, நான் ஒரு கண்ணை மூடிட்டு பேச முடியாது. அப்புறம் நீங்க எமோஜி போடாம கொஞ்சம் ஆஃப்ல இருந்தா நான் ஃப்ளோ வரும். நீங்க ஏதாவது ஒன்று போட்டுடுங்க, நான் என்ன பேசுறேன் எனக்கு மறந்து போயிருது. பத்ரி ப்ரோ ப்ளீஸ். இல்லையா, அவர் ரிமூவ் தான் பண்ணும் போல பேச விட்டு. ஏன்னா எனக்கு என்ன ஃப்ளோல பேசணும் உண்மையாலே மறந்துடுது. சரி ரைட், என்ன ஸ்லோ இதான் அவர் பொண்ணு ரிலீஸ் பண்ற படம். பொண்ணுக்காக அவர் நிறைய தியாகங்கள் பண்ணிட்டு இருக்காரு. 2 பொண்ணுங்களுக்காக வந்து லால் சலாம் நடிக்கிறதா இருக்கட்டும், கோச்சரியான் நடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து இன்னும் சில படங்கள் பொண்ணுங்களுக்காக பண்றதா இருக்கட்டும், நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒரு ரீரிலீஸ்க்கு அவர் மெனக்கறாரு, பேட்டி கொடுக்குறாருன்னா அதுக்கும் காரணம் பொண்ணுதான். ஓகேவா, அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பொண்ணு ரீலீஸ் பண்றாங்க, அவங்க தான் இந்த டோட்டல் ஒர்க் பண்றாங்கிறப்ப பொண்ணுக்காக இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண 4 நாள் 3 நாள் தான் இருக்குங்கிறப்ப அதை பத்தி பேசப்படணும், அதை பத்தி அதிகமா ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று சேர்த்தாதான் வரும். அது அதுக்காக முனி 2 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்படி காஞ்சனா முனி 2 அப்படின்னு சொல்லி டக்குனு படமா எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இவர் வந்து எப்படின்னா நீலாம்பரி படையப்பா 2 அப்படின்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா மத்த தயாரிப்பாளர் இல்ல மத்த ஒரு ஆட்களா இருந்தா கண்டிப்பா இதுங்க சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஏன்னா பரணி முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாரே ஒரு பேட்டிகளை சொல்லியிருக்காரு, பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த பார்ட் 2ங்கிறது விருப்பமே கிடையாது. சங்கருக்காக தான் எந்திரன் 2.0 பண்ணாரு. இப்ப ஜெயிலர் 2 பண்றது ஜெயிலர் அவர் பெருசா நம்மள ஃபர்ஸ்ட் விஷயமே பிளாக் ஹியூமர் டார்க் காமெடி இதெல்லாம் அவர் செட் ஆகுமான்னு தெரியல. ஆனா பயங்கரமா போச்சு. அப்போ ஒரு டேரக்டர் நம்ம முழுசா நம்பி ஒப்படைச்சிட்டா அது நம்ம பார்ட் 2 என்னவோ அவங்கள நம்பி ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா ஒப்படைச்சிட்டாரு நெல்சன்ட்ட. ஓகேவா, அதனாலதான் ஜெயிலர் 2 தவிர இல்லைன்னா அவர் பார்ட் 2ங்கிறது அவர் கேட்டகிரில எப்பவுமே ஒரு நம்பிக்கை இல்லை. இது அனௌன்ஸ் பண்ணது, இது அறிவிச்சிருக்கிறது ஜஸ்ட் நடக்காதுன்னு அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அவர் சொன்னது என்னன்னா அவர் வந்து அவர் படம் நடக்கும்னு சொல்லல, ஜஸ்ட் ஒரு ஐடியாவா சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டோரி வைஸ் ஒரு ஐடியா. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நீலாம்பரி இன்னொரு ஜென்மம் எடுத்தாச்சும் ஒன்னு அடையவே படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்கல்ல. அப்ப அது ஒரு ஐடியா வரதான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் மட்டும்தான் இருக்குங்கிறது தவிர இது வந்து நடக்கும்லாம் சொல்லல. நடக்க வாய்ப்பு இருக்காதுன்னு அவர் உறுதிப்படுத்தல. ஜஸ்ட் அந்த ஒரு ஐடியா சக்சஸ் ஆனா படமா எடுக்கலாம் அப்படின்னு எல்லா படங்களுக்கும் பாட்டு எடுக்கிறாங்க, நம்ம இந்த படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதுவும் வேற யாராவது இருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. பொண்ணு தயாரிப்பு, அதாவது பொண்ணு ரீரிலீஸ் பண்றாங்க, அந்த ரீரிலீஸ்ங்கிறது முழு பொறுப்பு அவங்க பொறுப்புங்கிறனால அவங்களுக்காக சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல, கண்டிப்பா நடக்க போறது இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, இப்ப எல்லாருக்குமே தெரியுது எப்படியும் வரப்போறது இல்லை, அந்த மாதிரிதான் எல்லாருமே பேசுறோம். அப்படி இருந்தும் இது ஒரு பாசிட்டிவா இருக்கும், இது ஒரு ப்ரமோஷனா இருக்கும், எதுக்கு பேசுறாங்க? இவர் ஒருத்தர் இல்ல, நிறைய எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்றேன். நமக்கு இந்த இன்டென்ஷனா தான் சொல்றாங்க, நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். இப்பெல்லாம் செலிபிரிட்டி யார் எது சொன்னாலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம், ஓகே, நம்ம ஒரு 10 பேர் பேசுவோம், ஓகே. ஆனா பெரும்பாலானவங்களும் அப்படி பேச மாட்டாங்க. இப்ப நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல படையப்பா 2 போடுவாங்க, இன்னைக்கு நியூஸ் 7 சன் நியூஸ் இது மாதிரி சேனல்ல சினிமா செய்திகள் போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 10-20 சினிமா செய்தி சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா படையப்பா 2 படத்தை அறிவித்தார் ரஜினிகாந்த் போடுவாங்க. எதுக்காக அறிவிச்சிருக்காருன்னு போறப்ப அதுலயே சேர்த்து சொல்லுவாங்க, படையப்பா ரீரிலீஸ் வரும் 25 ஆண்டுகளை கடந்து மீண்டும் வெள்ளிக்கிழமை திரையரங்குகளில் வெளியாகிறது அப்படின்னாங்க. அப்ப நீங்க ஒரு செலவு பண்ணி ஒரு ரீச் ஆகிறோட இது ஜஸ்ட் ஒரு ஈஸி ரீச் தானே, ஏதோ ஒரு வகையில படத்துக்கு ஒரு ரீச் தானே. இது வந்து நான் இதை பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அது அவங்க பண்றாங்க, அழகா பண்றாங்க, அவ்வளவுதான். அது ஒரு ரீச் கிடைக்கும். இப்ப நீங்க சன் டிவி சன் நியூஸ் இப்ப நீங்க நைட் சேனல் நைஸ் நியூஸ்ல கண்டிப்பா வரும், நியூஸ் 7 இந்த மாதிரி இந்த சினிமா நியூஸ் சொல்லுவாங்களா அவங்க வரும். சரி பரணி இருக்கீங்களா, எனக்கு உங்க டிபியே காமிக்கல. இருக்கேன்னு கோஹோஸ்ட்ல இருக்கீங்களா? ஆமா. சரி ரைட், எனக்கு டிபிஏ ஸ்பீக்கர்லயே காமிக்கல, கோஹோஸ்ட்ல இருக்கு, கரெக்டா இருந்தா சரி. எனக்கு நீங்க அப்பப்போ இருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, நேத்தே சன் நியூஸ் இருக்குல்ல, 6:30 மணிக்கு போடுவாங்கல்ல, 6 மணிக்கு. அதுலயே வந்து ஸ்பெஷல் கவரேஜா
படம் வந்து டிசம்பர் 12 அவரோட 50வது வருஷத்துக்காக ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கான இன்டர்வியூவும் கொடுக்குறாரு. அது எனக்கு கொஞ்சம் நேரத்துல சமூக வலைத்தங்கள்ல வருங்கிற அளவுக்கு நேற்று கவரேஜ் போட்டிருந்தாங்க. அதான் இந்த படம் ரீரிலீஸ் பண்றதுனால எனக்கு தெரிஞ்சு எஜமானும் அண்ணாமலையும் ரீரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது முக்கியமா எஜமான் தமிழ்நாட்டுல ஆகாதுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை 4K வந்து ஃபாரின்ல மட்டும் ஓவர்சீஸ்ல மட்டும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இங்க ரிலீஸ் ஆகாது, வாய்ப்பு கம்மி. ஏன்னா இது வந்து அபிஷியல் ரீரிலீஸ் மாதிரி ஆயிருது இல்ல, சூப்பர் ஸ்டாரே பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப இதுதான் பெரிய ரிலீஸ்ன்ற மாதிரி ஆகி மற்ற 2 படங்களே அமைக்கிறோம். அப்ப எஜமான் கண்டிப்பா ரீரிலீஸ் ஆகாது, அப்படியே ஆஃப் ஆயிடும். எஜமான் ஆகாது ப்ரோ. ப்ரொடியூசர் தான் இப்பதான் இறந்துட்டாரு, அதனால அவங்க அதை பெருசா பண்ண மாட்டாங்க. ஏன் அமைதியா இருக்கு? அடுத்து என்ன டாபிக் எடுக்கிறதுன்னு தெரியல, அதனால அமைதியா இருக்கு. ஏதாவது டாபிக் எடுங்க. அஜித் ப்ரோ, நான் ஒரே ஒரு கேஸ் மட்டும் கேட்டேன். அன்னைக்கு டிக்கெட் கிவ் கொடுத்தீங்களே, அது என்ன அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? பின்ன இல்ல, படம் நான் ரிலீஸ் என்னமோ ஆகுதுல்ல. என்னாச்சு, ரிலீஸ் ஆகலையே. 12 சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில அனௌன்ஸ்மெண்ட் வருமாமா. அவர் ஊர்ல தேதிக்கு release 25ஆம் தேதி 25ஆம் தேதி தான் ஆகும். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தான் ஆகும். ஸோ எப்போ அகண்டா 2 ரிலீஸ் ஆகுதோ அப்போ தருவீங்க. இல்ல ஆமாங்க, ஸ்கேம் பண்ணி ஓடியா போயிட்டாரு. ஸ்கேம் பண்ணி ஓடி போன மாதிரி அவர் ஊர்வல எல்லாத்தையும் ஏமாத்திட்டு சிட் பண்ணி வாங்கிட்டு ஏமாத்துற மாதிரில சொல்றீங்க. அவர் கொங்கு மண்டலத்துக்காரர் தான் இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு பிராத வைக்க கூடாது. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ஒரு டிஎம்ஏ பண்ணல அஜித் ப்ரோ, எனக்கு டிஎம்ஏ பண்ணல. நீங்க அந்த டிஎம் ஓபன் ஆகலைங்க, உங்க டிஎம் ஓபன் ஆகல. அப்படிங்களா? அது நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், டிஎம் ஓபன் ஆகல. ஓபன் ஆகவங்க எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டேன். ஓபன் ஆகவங்களுக்கு எல்லாம் நான் கமெண்ட் போட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு முந்தானே அந்த அடுத்த நாள் ஸ்பேஸ் ஒருத்தர் வந்து கேட்டாரு டிஎம் ஓபன் ஆகலன்னு. சரி ப்ரோ ஓபன் பண்றேன்னாரு, அதுக்கப்புறம் ஓபன் பண்ணல. நான் என்ன பண்றது? நான் கேட்கலையே, வேற யாரும் கேட்டிருப்பாங்க. ஒருத்தர் கேட்டாரு கமெண்ட்ல. யாரோ வந்து அந்த அந்த அக்கண்டா ஆக்டிவிட்டி கேட்டா படையப்பாக்கு மாத்தி விட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த தேவா நாட்டு சிம்மத்துக்கு மட்டும்தான் அதெல்லாம். வேற 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 படம்னா கூட பல்தான் போட்டு கொடுத்துருவாரு. சரி பாவோன்னு. சப்போஸ் வந்து அகண்டா லேட், அஜித் ப்ரோ அப்படி சப்போஸ் அகண்டா லேட் பண்ணிட்டா ஜனநாயகன் பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. ஐயா அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லையா, என்ன விட்டுருங்க. அதுவும் 190 ரூபாய், இதுவும் 190 ரூபாய் தான் ப்ரோ. டிக்கெட் கிடைக்காது. ஃப்ரண்ட் ரோல தான் கிடைக்கும். பரவாயில்லையா? ஆனா பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்க ஆந்திரா சைட்ல வந்து அந்த டிராக்கர் எல்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. நாளைக்கு காலையில 12ங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் தெரியல. எங்கேயோ புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க போட்டிருந்தாங்க. எங்க வேற ஏதோ 12 டேட்ல புக்கிங் ஓபன் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. அவங்க சொன்னாங்க நாட் டுவெல்னா, அப்ப கன்ஃபார்ம் தான் 25 தானா? இந்த காலையில இருந்து என்னன்னா வந்து ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 25ஆம் தேதி தான் கேட்கறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா தகவல். நேத்துல வந்து காலையில இருந்து இல்ல, நேத்துல வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு கம்மி. நாளைக்கு ரிலீஸ் தான் திடீர்னு இப்ப அனௌன்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு என்னங்க, நாளைக்கு என்ன கிளம்ப 12ஆம் தேதி சொல்றீங்களா? வர 12ஆம் தேதி 4 நாள் இருக்கு. வர சனிக்கிழமை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 25ஆம் தேதி தான். 25ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு. அஜித் பல்தான் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட்பாண்ட் 5ஆம் தேதி போஸ்ட்பாண்ட் ஆகும் போதே நைட் அந்த போஸ்ட்பாண்ட் நியூஸ் வரும்போது நிறைய பேர் சொன்ன டேட் வந்து டிசம்பர் 25 தான் அடுத்த ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்றது பொறுத்து தான் இருக்கு. டிசம்பர் 25 ஒரு நல்ல வீக்கெண்டு. வேற எந்த பெரிய படமும் இல்லைல்ல தெலுங்கு சைட்ல? வேற ஏதாவது இருக்கா தெலுங்கு சைட்ல பெரிய படம்? இல்ல ப்ரோ, அனைத்து அடுத்து இதுக்கப்புறம் தெலுங்குல இதுதான் சங்கராந்தி தான். 4-5 படம் இருக்கு. ஓகே ஓகே. புஷ்பா 1 எல்லாம் டிசம்பர் 19 20 தான் ரிலீஸ் ஆச்சு தெலுங்குல. 5 டிசம்பர் 5 நினைக்கிறேன் ப்ரோ, லாஸ்ட் இயர். இல்ல அது புஷ்பா 2, புஷ்பா 1 சொல்றேன். 1 டிசம்பர் 5ங்களா? 1 புஷ்பா 1 8 நினைக்கிறேன். புஷ்பா இல்ல ப்ரோ, 20க்கு மேலதான் வந்தது. 20க்கு கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வந்தது. ஒரு 18 என்னமோ அப்படி இருந்தது. 17
வருஷம் 18-17 மாதம். அப்ப இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் ஓஜி தானா? 17th டிசம்பர். அக்கண்டா வந்திருந்தா ஹையஸ்ட் கிராசர் எடுத்திருக்கலாம், இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கு. இந்த வருஷத்தோட இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு அக்கண்டா ஆயிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஏன் பல்தான் பொங்கல் சங்கராந்திக்கு தாக்கூன் வந்துச்சு பல்தான். எங்க இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் பல்தான் கேக்குறாரு பாலையா வந்தார்ல. அஜித் ப்ரோ அந்த அளவுக்கு பெருசா ஐபே இல்ல ப்ரோ. ரிலீஸ்க்கு முன்னாடி கூட அகண்டா 2க்கு இந்த வாட்டி ட்ரெய்லர் வர வரைக்கும் ஓஜி இருந்த மாதிரி சொன்னீங்கன்னா அப்புறம் ஓஜி இருந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவ்வளவு ட்ரெய்லர் வர வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்ததோட புஷ் அமர்த்திடுச்சு. அவனே அமர்த்திட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர் அதுதான் 5ல இந்த இருந்து 3D எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? 3D சார்ஜர்ஸ்லாம் 3D இல்லைன்னா 3G சார்ஜஸ் தான் போடுவாங்க. சும்மா போடுவாங்களா எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி 3D படத்துக்கு ஏதாவது 3D சார்ஜஸ் நீங்க கொடுத்ததே இல்லையா போஸ்டர்? இல்ல வேற ஹீரோனா கடிப்பீங்க அது சொல்லு. நான் எந்த ஹீரோக்கு நான் கடிச்சேன் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. 2.2 எனக்கு புரியல. நான் அதுக்கு எப்ப கடிச்சேன் சொல்லுங்க. இதெல்லாம் கங்கா கங்கா கங்குவா அதுக்கு நான் கடிச்சேன். ஐயா நான் இது வரைக்கும் 3D கிடைச்சது RRR மட்டும்தான். அது மட்டும் தான் 3D. அது டைம் இருக்குதே சரி ஏதோ பண்ணுவோன்னு சொல்லி பண்ணானுங்களே தவிர வேற எந்த படமும் நான் கடிச்சே கிடையாது. நான் 3D கிடைச்சது RRR மட்டும்தான். புது போஸ்டரா பரணி ப்ரோ? அஜித் பால் தான். சங்கராந்தி கொஸ்தான் கூட இந்த வருஷம் தான் வந்தது. அதுதான் ஹையஸ்ட் கிராசர். அது 300 crores இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஹையஸ்ட். இல்ல ப்ரோ ஓஜி தான். இல்ல ஓஜி தான். ஓஜியா சங்கராந்தி கொஸ்தான் 300 crores அபிஷியலா போட்டாங்க. ஆந்திராக்கு எனக்கு தெரிஞ்சு சங்கராந்தி கொஸ்டனாக தான் இருக்கும். ஓவரால் வேணா ஓஜி இருக்கும். அதெல்லாம் ஓவரால் இண்டஸ்ட்ரியில தமிழ்நாட்டுல மட்டும் ஹையஸ்ட்னா அப்புறம் அது எனக்கு புரிய சாரி ஆந்திரால மட்டும் ஹையஸ்ட்னா தனியா இல்ல. ஓவரால்ல ஓஜின்னு சொல்றேன். ஓவராலா ஓஜி தான் ஹையஸ்ட் கலெக்ஷன். ஆனா இந்த வருஷம் தெலுங்குக்கு ரொம்ப அடிதான். பெரிய மூவியே கிடையாது. எல்லாமே பெருசாவும் ஓடல. எனக்கு தெரிஞ்சு சங்கராந்திக்கு ஸ்தானாவும் தாக்கு மகராஜ் ஹிட்டு, அதுக்கப்புறம் ஓஜி, நடுவில் அந்த கோட் வாசஸ் அந்த படம் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் ஒரு நல்ல கலெக்ஷனா வந்துச்சு. எது பெருசா வந்த மாதிரியே இல்லை இந்த வருஷம் தெலுங்குல. ரொம்ப ரெண்டு வருஷமா அப்படிதான் ப்ரோ இருக்கு. புஷ்பா 2 தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு, கல்கி வந்துச்சு. என்ன சொல்றீங்க? புஷ்பாலாம் வந்துச்சு இந்த வருஷம். அதுதான் ப்ரோ எல்லாருமே அந்த பேன் இண்டியா படம் போயிட்டாங்க இந்த வருஷம். இல்ல ப்ரோ அந்த பேன் இண்டியா படம் மட்டும் தான் அங்க பெருசா போகுது தவிர நார்மலா மத்த எல்லா ஹீரோஸ் படமும் ஓட மாட்டேங்குது பெருசா. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்காது. எல்லாரோட படமும் ஓரளவுக்கு நல்லா போகும். அதான் ப்ரோ. பட் அந்த பெரிய ஹீரோஸ் படம்னு ஒண்ணு வருது இல்ல இந்த வாட்டி. அந்த அவங்க யாரு படமே வரல இல்ல. ராம் சரண், அல்லு அர்ஜுன், லாக்டவுனுக்கு அப்புறம் பிரபாஸ் வருஷம் இந்த வாட்டி வராம இந்த வருஷம் மிஸ் ஆயிருச்சு. ஆனா அடுத்த வருஷம் வந்து கொட்டுவாங்க. எத்தனை அடுத்த வருஷம் தெலுங்குல மட்டுமே 10,000 கோடி அள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். நடந்தபடி எல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்த 2 வருஷத்துல 10,000 கோடி எடுத்துருவாங்க. 2026 அடுத்த வருஷம் 2 படம் இருக்கு. இல்ல அதான் கமல். அடுத்த 2 வருஷத்துல தெலுங்குல மட்டும் 10,000 கோடி ரூபாய் அள்ளிடுவாங்கிற. NTR நீலு, பிரபாஸ் 2 படம். நம்ம அட்லி அண்ணன் படம் கல்கி வராது. அடுத்த 2 வருஷம் 27 வரும்ல. பிரகாஷ் ப்ரோ இப்ப சொல்லுங்க ரீரிலீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசலாம். நீங்க ரீலீஸ் எப்படி இருக்கும்? எனக்கு வந்து பாதிக்குமா அதை சேர்த்து சொல்லிருங்க. பாவாத்தியாருக்கு எதுவும் அது பாதிக்காது. அதெல்லாம் பாதிக்காது. எனக்கு அந்த அளவு பெருசா இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் டவுட்.
இல்ல ப்ரோ, அந்த படத்துக்கு படையப்பான்னு அந்த படத்துக்கு நல்ல வேல்யூ இருக்கு ப்ரோ. அந்த படம் ரொம்ப நிறைய பேர் பார்க்கல அந்த படத்தை. வேல்யூ இருக்குங்க. அப்ப நீ வேல்யூக்கு ஏத்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணணும்ல. 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் அதான் திடீர்னு படையப்பா ரிலீஸ் அப்படின்னு சொன்னா எப்படிங்க? அந்த படத்தை ஆமாமா. ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி ப்ராப்பரா பிளான் பண்ணி போன மாசமே சொல்லி ஒரு அந்த இப்ப தானுலாம் என்னென்ன வேலை பண்ணாரு. தானு சச்சின் ரீலீஸுக்கு என்னென்ன வேலை பண்ணாரு. என்னமோ பார்க்காத பாட்டை பார்க்காம லிரிக்கல் வீடியோ விட்டாரு, அப்புறம் வீடியோ சாங் விட்டாரு, ட்ரெய்லர் விட்டாரு, டீசர் விட்டாரு, போஸ்டர் விட்டாரு, அரங்க மதுரை என்னென்னமோ வார்த்தைகளை சேர்த்து அவர் போடுவார். தானு சச்சின் ரீலீஸ்க்கு அப்படி ஒரு பண்ணிட்டு பண்றாரு. ரிவ்யூ கூட போட்டாரு. நிறைய படங்கள் கில்லி நிறைய போடுவார் அவரு. கில்லி ரீலீஸ்க்கு எப்படி என்ன உழைப்பு போட்டாங்க. ப்ராப்பரா பண்ணிருந்தாலும் அந்த படம் நல்ல ப்ராப்பரா பண்ணா நான் சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கலாம். ஆமா ப்ராப்பரா பண்ணாம இவங்க படம் 4-5 நாளைக்கு முன்னாடி போட்டுட்டு அது நேத்து வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ 6 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு அது அப்புறம் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு போட்டு நீங்க 7 மணிக்கு சொல்லி அந்த 7 மணிக்கு டெக்னிக்கல் கிளிச் சொல்லிட்டு வராம போய் லேட்டா தானே வந்துச்சு. இந்த மாதிரி பண்றதெல்லாம் எப்படி ஒரு ப்ராப்பரா ஃபேன்ஸுக்கே இந்த எக்ஸைட்மெண்ட் டிசம்பர் 1 இல்ல ஜனவரி ஒரு நவம்பர் ஒரு 25 அது மாதிரி சொல்லி ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ஓப்பனிங் எடுத்துக்கும் அந்த படத்துக்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து முடிச்சு படையப்பாட்டு கண்டு போதும் எல்லாரும் எதிர்பார்க்கிற படமா இல்ல சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்னன்னா படையப்பா வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிற படம். நம்ம ஜென்ரேஷன்ல நான்லாம் வந்து அந்த படத்தை தேட்டர்ல பார்த்தது கிடையாது, டிவியில பார்த்துதான் பண்ணியிருக்கேன். அந்த நம்ம கில்லி மாதிரி தான். ஸோ அது ஒரு நல்ல ரிலீஸ் டேட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வாவாத்தியார் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இல்லைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால வந்து இந்த பெரிய ஸோ ஒரு நல்ல டேட்டா பார்த்து கொஞ்சம் பெரிய பிளான் பண்ணி பெரிய ரிலீஸா பண்ணாங்க. இந்த படமே கொஞ்சம் லாங் ரன்னா போகும் ப்ரோ. பட் இது சடனா பண்ணி எனக்கு அதை வேஸ்ட் பண்றாங்களோன்னு மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு லாங் ரன் போகக்கூடிய ஒரு நல்ல படம் இது எனக்கு கேட்டா. ஆமா ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட். அந்த படத்துல வைப் பண்றதுக்கான சாங்ஸ் இருக்கு, பஞ்ச் டைலாக் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, சூப்பரா இருக்கும் படம். ஆனா அதை இப்படி வேஸ்ட் பண்றாங்க அவங்க ப்ராப்பரா பண்ணாம. அதுக்கு பண்ணாமே இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அருணாச்சலம் அப்புறம் இந்த படம் என்ன படம் படையப்பா, இந்த 2 படமும் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மட்டும் வச்சு அதுக்கப்புறம் ரினியூவல் தான் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வச்சிருக்கனால இந்த படத்தை அடிக்கடி டிவியில போட மாட்டாங்க. சன் டிவி இப்போ ரீசெண்டா நீங்க 10 வருஷத்துல 15 வருஷத்துல ஒரு 2 தடவை 3 தடவை போட்டதாலே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம அடிக்கடி பார்க்காத ஒரு டிவியில பார்க்காத ஒரு படம், ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச படம் அப்படிங்கிறப்ப நீங்க ப்ராப்பர் பிளான் பண்ணி முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும் கேட்டால் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஓடுமா கேட்டா ஓடும். அந்த ஓப்பனிங் வீக்கெண்டே சூப்பரா இருக்கும், நல்லா கலக்கட்டும். ஆனா இவங்க பண்றது எப்படி பண்றாங்க? சரி ரைட்டு, படையப்ப டாபிக் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த டாபிக்காக இந்த வாரம் 5-6 படம் வருது. எந்த படம் போறீங்க? யாராவது படத்துக்கு போறீங்களா? வாவாத்தியார்லாம் எப்படி உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புல இருக்கு? வாவாத்தியார் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்ச லாக்டவுன், மாண்புமிகு பாறைன்னு ஒரு சின்ன படம், அப்புறமேட்டு வந்து மகாசேனா, விமல் படம் மகாசேனா, அப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம். இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம். அது போக படையப்பா ரிலீஸ் ஆகுது. இந்த 6ல நீங்க எந்த படம் போக போறீங்க? எதோ போகலான்னு ஐடியால இருக்கீங்க? போறது இல்லைன்னு வச்சுங்க, அது இன்னும் 2 நாள் இருக்கு. எந்த படம் போகலான்னு ஐடியால இருக்கீங்க? நான் வந்துட்டு வாவாத்தியார், மகாசேனா, லாக்டவுன், மாண்புமிகு பறை. காலையில ஆரம்பிச்சு நைட்டு உள்ள முடிச்சிருங்களா ப்ரோ? 2 நாள் போவாங்க. 2 நாள். சரி, மத்தவங்க சொல்லுங்க. படையப்பா இப்ப வீட்டுக்கு நேரம் படையப்பா பத்தி பேசுறாங்க. படையப்பா ரிலீஸ் ஆனா யாரெல்லாம் தியேட்டர்ல போய் பாத்தீங்க அதை சொல்லுங்க. நான் போவேன் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் அந்த அன்னைக்கு படையப்பா தான். வெள்ளிக்கிழமை நான் போறதே படையப்பா தான். வாவத்தியர் ரிவ்யூ பார்த்துட்டு தான் அது போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும். அதனால சேஃப்டியா நான் ஃபர்ஸ்ட் போய் படையப்பாக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்துட்டு போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிறேன். போன மாசம் நாயகன் போனீங்களா? போனோம் ப்ரோ. நான் சொல்லலையா? ஏங்க சொன்னேன்ல உங்ககிட்ட, சுகமான்ட்ட வந்து பேசிட்டு இருந்தேன்ல, நான் போனேன். வேட்டையார் விளையாடவும் போயிட்டு வந்துட்டு நாயகனும் போயிட்டு வந்துட்டேன். இந்த வாரம் எப்படியாச்சும் துரந்தர் பார்த்துடணும் ப்ரோ. எப்படியாச்சும் போய் பார்த்துடணும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாவாத்தியார் ரிவ்யூ பார்த்துட்டு தான் எதனாலும். இந்த வாரம் வாவாத்தியார் மட்டும்தான். நான் படைப்பா பார்க்க மாட்டீங்களா போஸ்டர்? இங்க வராது. முதல்ல வாவாத்தியாரே அவங்க எந்த ரசனத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல, இங்க வருமானு தெரியல.
ஏன் அண்ணகாரு வஸ்தாருன்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா? ப்ராப்பரா என்ன ப்ரோ பண்றாங்க அந்த படத்துக்கு பண்ண வேண்டியது? ரிலீஸ்லயும் ப்ராப்பரா பண்ணுவாங்களான்னு தெரியல. ரிலீஸ் ஆயிரும்ல இல்ல ரிலீஸ் ஆகிடும். தாவணிகரெல்லாம் சின்ன ஏரியா தானே, இக்னோர் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, யாருக்கு தெரியும். அங்க யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றா மாவீரன்? அவ்வளவு இது மேல வரைக்கும் இல்லப்பா. இது வரைக்கும் யாருன்னு தெரியல. இப்ப வரைக்கும் கேரளா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கோகுலம் அவங்க கோகுலம். பண்றாங்க. கர்நாடகால நிசாமேரியா மைத்ரி, இன்னும் கர்நாடகா ஆந்திரால நிசாமேரியா மைத்ரி, கர்நாடகா இன்னும் சொல்லல. சரி, ஓகே. 4 ட்வீட்டை போட்டு விடுங்க போஸ்டர். நம்ம தாவணிக்கரையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த இன்டர்வியூல தாவணிக்கரையில கூட இந்த படத்தை உத்து நோக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பல்தான் ஓகே, பல்தான் கேப்ல கக்கிட்டீங்களே, பாத்துக்கிறோம். ஒன்லி பச்சை. நீங்க அடுத்து யாருங்க? யாருமே போக மாட்டீங்களா? இந்த படம் தான் இந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்தா அடுத்த வாரம் வர எல்லைக்கே இதை விட மோசமான நிலைமையில இருக்கு. அப்டேட் நீ வாங்கி பாடுற. வருதா இல்லையா? பாட்டு விட மாட்டாங்க, ட்ரெய்லர் விட மாட்டாங்க. என்ன வரும் என்னவோ இப்படி பண்றாங்க. கிராஷ் வந்தப்ப மாறி மாறி அப்டேட் விட்டுட்டு இருந்தாங்க, எல்ஐகேவும் இதுவும். அதான் இன்னொரு டியூடு. இப்ப பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டுக்கு 10 நாள் வச்சுக்கிட்டு இன்னும் அப்டேட் விடாம இருக்காங்க. பாட்டு விட்டாங்க ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு விடலாம். தெலுங்குல ரிலீஸ் ஆகுதா இல்லையா? அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஏதோ பணம் பிரச்சனை போல. எல்லாம் டிசம்பர் மாசம் வந்து மாட்டிருக்கு பாத்தீங்களா? அது அவங்களுக்கு இந்த எனக்கு தெரிஞ்ச எனக்கு தான் புரியல. ஏன் கமல டிசம்பர் மாசம்னா சென்னைக்கு தான் பிரச்சனைனா சினிமா இண்டஸ்ட்ரிக்குமா பிரச்சனை? எல்லாம் கலந்து அவதார் சம்பவம் போன போது தமிழ்நாட்டுல வேணா பாருங்க. படமே இல்ல. அவதார் கோயம்புத்தூர் ஐமேக்ஸ்ல வந்து 2 நாள் ஃபுல்லு ப்ரோ. ஓபன் ஆயிடுச்சு. ஐமேக்ஸ் மட்டும் ஓபன் ஆமா, 2 நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு டிக்கெட். ஐமேக்ஸ் மட்டும் ஓபன் ஆயிருக்கு. உங்களுக்கு எல்லாம் 400 ரூபா இருக்கும் 1000 ரூபா மால் தேட்டர்ல 3D எல்லாம் சேர்த்து போட்டு. 150 ரூபா தான்ப்பா. வெறும் 150 ரூபா தான் சிங்கிள் தேட்டர்ல. சிங்கிள் தேட்டர்ல ஷோ கொடுக்கலன்னா உங்களுக்கு தான் மேக்ஸ் வருதுல இன்னைக்கு, மார்க் வருதுல இன்னைக்கு. இல்ல போஸ்டர் பத்தி பேசிட்டீங்களா நீங்க? நேத்து யாரா பேசுறீங்களா அந்த ட்ரெய்லரை பத்தி? மார்க் நேத்து பேசலன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா பரணி மார்க் ட்ரெய்லரு? பரணி ப்ரோ அப்டேட் சொல்லும் போது கனிமா 100 மில்லியன் அடிச்சது சொன்னாரா? இல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாரு. அவரே இல்ல. அவர் நேரம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இன்னும் ஓடுதாங்க. எப்பதாங்க முடியுது பிக் பாஸ்? அவரு போஸ்ட் பிறந்த நாள் அன்னைக்கு டயத்துல தானே முடியும். பொங்கல் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு எப்பவுமே போஸ்ட் பிறந்த நாள் மாட்டு பொங்கலுக்கு முடியும்னு நினைக்கிறேன். ஆமா, சுத்தம் வருஷம் அப்படிதானே முடியுது. எல்லாரும் இந்த வருஷம் எந்த தேதியில பிறக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக பிக் பாஸ் எப்ப முடியும் கேட்டிருக்கேன். சரி, ரைட், ஓகே. டாப் 10 ஆரம்பிங்க. 2 நாள் கேப் ஆயிடுச்சு. ஆரம்பம். புது ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் பேரை வேற படிக்க முடியல. The Discerning Dispatch. ஹலோ, இதை சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. வெல்கம் டு டெய்ரி வருது. நீங்க யாராவது பார்த்துக்கீங்களா?
பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ, 6 எபிசோடு பாத்துருக்கேன். இல்ல 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 கேட்கும் போது வேற ஏதாச்சும் ப்ரமோட் பண்ற மாதிரி ஏதோ கம்பெனி பத்தி சொல்ற மாதிரி வெளியே ஆரம்பிச்சா இல்லடா வந்து இங்க வந்து ரெப்பு வேலையை பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க பிரதர், சாரி சொல்லுங்க. சாரி, நான் ஸ்பீக்கருக்கு வந்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ எனக்கு கரெக்டா எப்படி சொல்றது தெரியல. இல்ல பிரதர், எனக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க, பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க. இல்லை, இன்னைக்கு எபிசோட் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதுதான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணான்னு போய் பார்க்கறதுக்கு. பரணி ப்ரோ பாத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், பட் இப்ப இல்ல அவரு. டைட்டில் கொஞ்சம் சொல்லுங்க. வெல்கம் டு வெல்கம் டு அந்த ஜோக்கர் பேயா இருக்குல்ல ப்ரோ, க்ளோன் கெட்டப்ல இட்டுன்னு ஒரு படம் வந்துச்சுல, 2 பார்ட் ஹாரர் படம். ஆமா ஆமா, அதோட வெப் சீரிஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. ஓ சரி சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் இது இருக்கிற லிஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வேணா பார்க்க ஆரம்பிப்போம். அப்படியே மாவீரன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி எத்தனை என்ன பாத்துருக்கீங்க அதுல? ப்ரோ ஓவர் ஸ்டோரி ட்ரிவனா இருக்கு இது. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், சரி ஆரம்பிச்சாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்ப கடைசியா வந்த 5, 6 நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 4 கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. இன்னைக்கு 7 வந்திருக்கு, நாளைக்கு தான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா அந்த இதோட ஆர்ஜின் ஸ்டோரி, அந்த பேயோட ஒரிஜின் ஸ்டோரி இல்ல, ஒரு மாதிரி அது அவரோட லாஸ்ட் சைக்கிள். லைக் நீங்க இட்டு ஃபிலிம்ல பார்த்தது ஒரு சைக்கிள், லைக் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் இது இட் இது கில்லிங். இது அதுக்கு 27 வருஷம் பின்னாடி, அவ்வளவுதான். எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல பேய்க்கு படத்துல பிளாஷ்பேக் வைப்பாங்க, ஆனா பேய் படத்துக்கு 27 வருஷம் முன்னாடி பிளாஷ்பேக் வச்சு படம் எடுத்திருக்காங்களா? சிறப்பு, சந்தோஷம். ஆக்சுவலி படத்தோட இது நல்லா இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த படம் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? அது 27 வருஷத்துக்கா ஒருக்கா வந்து பசங்களை அட்டாக் பண்ணிட்டு திரும்ப போயிடும், திரும்ப 27 வருஷம் கழிச்சு வரும். ஓ சரி, பாப்போம். இருக்கிற வாட்ச் லிஸ்ட்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கண்டிப்பா பாப்போம், ட்ரை பண்றேன். எல்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டு சொல்லுங்க மாவீரன். இட்ல இருந்து தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்தது. லைக் இதுல இருந்தா இட் இன்ஸ்பயர்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெரி ஹெவிலி. அந்த கடைசி பார்ட் வந்துச்சுல, சீசன் கடைசி சீசன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், இன்ன வரைக்கும் அதை பார்க்கவே தோணல. டவுன்லோட் பண்ணிட்டேன், இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு பாங்க. அன்னைக்கு சூட்டா பார்த்துருப்பேன். இத்தனைக்கும் ரொம்ப ஃபேவரட் சீரிஸ் அது. சூட்டா வந்து அதை ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இவங்க ஒரு ரிவ்யூ எல்லாம் போட்டு மைண்ட்ல பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. இப்ப பாக்குறதா வேணாமான்னு குழப்பத்திலே இருக்கு, இன்ன வரைக்கும் பார்க்கல. பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு போஸ்டர் போட்டிருந்தா, அப்படி இந்த லெவனையும் வில்லையும் சேர்த்து வச்சு ஒரு போஸ்டர். நம்ம அதை கூட அந்த போஸ்டர்லயே ஸ்பாயிலர், அவ்வளவுதான். அதான் இல்ல தெரிஞ்சிருக்கு, இல்ல எல்லாம் போட்டு ஃபயர் போட்டு அப்படி இப்படி பண்ணி விட்டு நமக்கு மைண்ட்லயே வந்து இப்ப என்ன பார்க்கலாமா வேணாமா, இல்ல அப்படியே இருக்கே வாட்ச் லிஸ்ட முடிப்போமா போருமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இவரு திரும்ப வர இதுல இருந்து அதை இன்ஸ்பயர் வேற சொல்றாரு. இட் புக்ல இருந்து, இட் புக் ஸ்டீஃபன் கிங் எழுத புக், அதுல இருந்து இன்ஸ்பயர்ட். லைக் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இஸ் கம்ப்ளீட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் 80s. எல்லா 80s இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான். பட் மெயின் லைக் சீசன் 4 எல்லாம் கிட்டத்தட்ட அந்த வில்லன் எல்லாம் இட்டு மாதிரி தான் இருப்பான், ரொம்ப க்ளோஸா, அவ்வளோ சிமிலரா இருக்கும். ஓகே ஓகே, நீங்க கேரளா பார்டரா? இல்ல போ, நான் கர்நாடகா. ஓ சரி சரி சரி. மாவீரன் உங்களுக்கு பெங்களூர் தமிழ் தானே ப்ரோ பேசுறாரு அவரு? ஆமா ஆமா. இல்ல எனக்கு தமிழ் எனக்கு 2 தமிழ்ல கொஞ்சம் குழப்பம் வந்துச்சா, சரி இதுவா பார்த்தேன். கேரளா பரணி ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தேன், கரெக்டா நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. இல்ல நான் எனக்கு அவ்வளோவா தமிழ் பேச தெரியாது, பட் ஐம் ட்ரைங் டு மேனேஜ் இட் அட்லீஸ்ட், ஹோப்ஃபுல்லி. இல்ல எனக்கு கிளியரா புரியுது, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதை என்ன ஏரியான்னு கேட்டுக்கலாம். கன்னடா கூட பேசுங்க, அவரு மாவீரன் இப்போ வந்து எங்களுக்கு டப் பண்ணிடுவார். இல்ல I'll try to put an effort at least. சூப்பர், சரி ரைட். உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். இந்த வருஷம் 2025 ரீகேப் அப்பப்போ போறோம், கடைசி ஒரு 1/2 மணி நேரம் அதை பத்தி பேசுவோம்.
இந்த வருஷத்தோட பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் எது? இப்ப புதுசா வந்த ஸ்பீக்கர் இருந்து ஆரம்பம். இந்த 2025 தமிழ்ல வந்த படங்கள்ல பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் ஒன்னே ஒன்னு சொல்லணும்னா எந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்க சொல்லுவீங்க? டூடு தான். இப்போதைக்கு ரீசெண்ட் மெமரியில எனக்கு இருக்கிறது டூடு தான். ஐ திங்க் இது இது என்ன நிறைய பேர் அதில் குறையெல்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் பே வைஸ் நல்ல ரைட்டிங் இருந்துச்சு. இதுல இன்டர்வல் மிஷின் லைக் உண்மையில அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா அது அந்த டிசிஷன் எடுப்பாங்கன்னு ஒரு அந்த ரைட்டிங்ல ப்ரூவ் பண்றது ஆக்சுவலி குட் திங். ஸோ இன்டர்வல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். நெக்ஸ்ட் மாவீரன், நீங்க உங்கள்கிட்ட சொல்லுங்க. நான் ரெட்ரோ படம் வந்த அன்னைக்கே சொன்னேன் ப்ரோ, இந்த வருஷம் இதுக்கப்புறம் எந்த படம் வந்தாலும் எனக்கு பெஸ்ட் இன்டர்வல் தான் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னும் அதே முடிவு தான் இருக்கு. செம்ம இன்ட்ரோல் அதுதான், ஒரு மாதிரி பொய்டிக்கா ஆர்டிஸ்டிக்கா வேற மாதிரி. ஓகே, அஜித் பல்தான். எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் ப்ரோ, டைம் வேணும். நான் எல்லாம் ரீகேப் பண்ணிருக்கேன் எல்லா இன்டர்வியூலையும். ஓ சரி, ரைட். கமல். எனக்கு டிராகன் ப்ரோ. டிராகன் வந்து செம சீன். அது நம்ம அது நல்ல ஜாலியான சீனு. மிஷ்கினோட அந்த அந்த ப்ரீ இன்டர்வல்ல இருந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் அது செம்மையா இருக்கும். அப்புறம் அந்த ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் போடுவாங்க அவரோட பேக் ஷாட் காமிச்சு. அது உண்மையாவே அடுத்து செகண்ட் ஹாஃப்க்கு சிட்டி ரொம்ப இதாச்சு. என்ன பண்ண போறாங்க, அப்படி இவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்லாம். அது அது உண்மை. அந்த இடத்துல மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு டிராகனோடது. டிராகன். ரைட்டு. மத்தவங்க அடுத்தது. எஸ்எம்கே நீங்க சொல்லுங்க. மற்றவங்க யாரும் சொல்லலைன்னா இது ஒண்ணு மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருது, தெரியாம பார்த்தா ஒருவேளை இந்த இன்ட்ரோல் ஷாக்கிங்கா இருந்திருக்கலாம் நமக்கு. மேபி விடாமுயற்சி இன்ட்ரோல் உன்னை பிளான் போட்டு கொடுத்ததே உன் பொண்டாட்டி தாண்டன்றப்ப அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ட்ரைலரு அதுலயே சொல்லிட்டாங்க த்ரிஷா தான் இதுல இல்லைன்ற மாதிரி ரூமர்லாம் வந்துச்சு. அதனால பெருசா ஷாக்கிங்கா இல்லை. அது தெரியாம பார்த்திருந்தா ஒருவேளை அந்த இன்ட்ரோல் பயங்கரமா இருந்துச்சு. ப்ரோ எனக்கு வந்து அந்த படம் தான் சொல்லலாம் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தது இல்லை. ஸோ எனக்கு விடாமுயற்சி தான். ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லலாமா பிரகாஷ் ப்ரோ? இருங்க, எல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் சொல்றேன். ஓகே, அது யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ கமெண்ட்லயாச்சும் ஏதாவது வரதா பார்ப்போம். கமெண்ட் என்ன வந்து பார்ப்போம். பரணி ப்ரோ சொல்லட்டும். பரணி ப்ரோ. டியூடு பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக். டியூடு பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஆர்கே கிருஷ்ணகுமார், ஆர்கே அண்ட் கேகே. படையப்பா படையப்பா மட்டும் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு. இப்போ வேற ப்ரோ பரணி இருக்கிறா இல்லைன்னு தெரியல. வீரதீரசுரன் இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். இந்த வருஷம் தான். ஆமா, மார்ச்ல வந்துச்சுல ப்ரோ. ரம்ஜான். இந்த இன்டர்வல் மறக்க முடியுமா? அந்த இன்டர்வல மண்டபத்துல தொங்கிக்கிட்டு இருப்பாரு. அதான் அங்கதான் இன்டர்வல் வரும். வேட்டி துண்டோட தொங்கிட்டு இருக்கிறது தான். அதேதான். எனக்கு இந்த வருஷத்துல அதுக்கு இப்பதான் ரீகேப்ல போட்டு வச்சிருக்கேன். எனக்கு வந்து கிஸ் படத்தோட இன்டர்வல் தான் இந்த வருஷத்தோட எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வல். எனக்கு கிஸ் பண்ண சொல்லுவாங்க. வீரதீரேஸ்வரன்ல அதுக்கு முன்னாடி லைக் அந்த இன்டர்வல் போட முன்னாடி சீன்ல ஒரு இன்டர்வல் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு. பட் ஓகே, இல்ல யாருக்காவது தோணுச்சா அந்த சம்பவம் என்னன்னு அப்படின்னு அந்த ஸ்பாண்ட்ல வரும். அது அது அந்த இடத்துல இன்டர்வல் போட்டிருக்கலாம். லைக் டிஃப்ரெண்டா இருந்தது. பட் ஸ்டில் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் மாஸ் மூவி என்ஜாய் பண்றாங்க. ஸோ சடனா அது வரும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஐடியா. பட் எக்ஸிகியூஷன்ல தவற மாதிரி இருந்துச்சு. கமெண்ட்ஸ்ல வந்து ஜிபியு போட்டிருக்காங்க. அப்புறம்
அப்புறம் பரத் வந்து அவர் வந்து மதராசி இன்டர்வல் ஸ்பெஷல் மென்ஷன் மாரிசன் போட்டிருக்காரு. மாரிசன் அந்த இந்த போர்ஷன் தானே, இந்த எலி பாம்பன் ஒரு அவர் சொல்லுவார்ல அந்த இடம் தானே இன்டர்வல். அந்த இடம் தான் நினைக்கிறேன். அதேதான். ஆனா என்னன்னா ஓப்பனிங்ல இல்ல அதான், அதாவது ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா எலி தப்பிச்சு ஓடி உள்ள போய் ஒரு பாம்புட்ட மாட்டிக்கும்ல, எலி வந்து பொறியில இருந்து தப்பிச்சு வந்து ஒரு இதை மாத்தி, அதான் டைட்டில் கார்டு போடுறதுக்கு மாதிரி வரும். அது அப்படியே அதை பிரதிபலிக்கிற மாதிரி இன்டர்வல் பிளாக் வச்சிருப்பாங்க மாரிசன்ல. நல்ல ரேட்டிங் இருக்கும் அந்த இன்ட்ரோக்கும் இன்டர்வல் பிளாக்கும் சூப்பர் ரேட்டிங் இருக்கும் மாரிசன்ல. ப்ரோ சாரி ப்ரோ, நான் இன்னொரு படம் மறந்துட்டேன், சொல்லிடுறேன். 11 பெஸ்ட் இன்டர்வல் ப்ரோ. ஒருத்தர் ஒண்ணு சொல்லணும், அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்பி செகண்ட் ரவுண்ட் வரும். எப்படி நம்ம 2ஆம் முறை வாய்ப்பு அளிக்கப்படும். சுபன் ப்ரோ வந்து ரெட்ரோ சொல்லியிருக்காரு. வந்துட்டார் பரணி வந்துட்டார். இப்ப ரெட்ரோன்னு பேர் எடுத்துன்னு வந்துட்டார் பரணி. அவர் என்ன சொல்வார் நமக்கே தெரியுமே. ஓகே, அதேதான். என்ன படம்? மதராசியா bro? மதராசி மதராசி மதராசி. இவ்வளவு நேரம் நாங்க பேசுனதெல்லாம் கேட்டீங்களா பரணி bro? அந்த அந்த டயலாக் கூட சொல்லுங்க பரணி ப்ரோ, நாங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம்ல. இல்ல என்னது இப்ப சொல்ல மாட்டாரு. அந்த டயலாக் கூட சொல்லுங்க. பொங்கல் நெருங்குறப்ப கமல் பொங்கல் நெருங்குறப்ப ட்வீட்டா போடுவாரு, கிஃபா போடுவாரு. கரெக்ட் கிஃபா போடுவாரு. கரெக்ட். இல்ல கமலு, எனக்கு என்ன தெரியுமா ஒரு வருத்தம், இன்டர்வலுக்கே பேர் போன ஒரு படம் வந்துச்சு, கடைசியில அந்த படம் இன்டர்வல் லிஸ்ட்லயே வரல பத்தியா? என்ன படம் அது அது என்ன படம் பல்தான்? அந்த அதான் ஏப்ரல் அந்த படமா? அதான் அது வந்து எல்லா படத்துலயும் இன்டர்வல் தான் ஹைலைட்டு, கடைசியில் இந்த படத்துல மிஸ் பண்ணிட்டான். கூலியா? ஆமா. ஆகஸ்டா? ஓகே ஓகே சரி ரைட்டு. இப்ப நான் என்ன சொல்லலாம் இருந்தேன்னா டிராகன் சொல்லலாம் இருந்தேன், அதை ஒருத்தர் சொல்லிட்டாரு. டியூடு எனக்கு வந்து ஒரு ஃபன்னான இன்டர்வல், ஒரு நல்ல ஒரு தேட்டர்ல வந்து நல்ல ஒரு வைபான இன்டர்வல் தான் டியூடு, அதையும் ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதனால நான் 3வது ஆப்ஷன் வச்சிருந்த ஒரு என்னுடைய சாய்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து குட் பேட் அக்லி இன்டர்வல் பேக். ஏன்னா வந்து படம் ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அர்ஜுன்தாஸை தேடி இவர் போற சீக்வன்ஸ் தான் பயங்கரமா போயிட்டே இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீ இன்டர்வல் பிளாக் ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி சூப்பரா போய் எப்படின்னா கரெக்டா அந்த பேங்க், அந்த அவங்களோட அந்த பேங்க்னு சொல்றாங்க, அந்த பேங்க் உள்ள நுழையும் போது அங்க இருந்த படமே நல்ல உண்மையான விறுவிறுப்பு எனக்கு ஆரம்பிச்சு படம். அது விட வரைக்கும் அது இவரோட ரெஃபரன்ஸ் வச்சே ஓட்டிட்டு இருக்காங்களேங்கிறப்ப அந்த ரைட்டிங் எல்லாம் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப. ஆனா அந்த பேங்க் அந்த என்ட்ரி சீன்ல இருந்து சூப்பரா இருக்கும், ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸுக்கு அங்கே தான் இருந்துச்சு. அப்ப அதோட அந்த அந்த ஒரு முழுசா ஒரு 20 நிமிஷம் போகும் சூப்பரா. போய் மொட்டை பேங்க் மொட்டை பேங்க் அப்படி போய் 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 அங்க இருந்து வந்து ஒரு இன்டர்வல் பேக் வரப்போ எனக்கு அந்த இந்த வருஷத்துல எனக்கு ஒரு நல்ல ஃபன்னான ஒரு இன்டர்வல் பேக் அப்படிங்கிறப்ப ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு அந்த அந்த படத்துல உள்ள இன்டர்வல் பேக். நான் டியூடு, டிராகன், ஃபர்ஸ்ட் டிராகன் தான் வச்சிருந்தேன். டிராகன் ஒருத்தர் சொல்லிட்ட காரணத்தினால நான் குட் பேட் அக்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வருஷத்தோட என்னுடைய ஃபேவரட் இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிறது குட் பேட் அக்லி. அப்படியே 2வது ஆப்ஷன் போவோமா பிரகாஷ் ப்ரோ? 2வது ஆப்ஷன் போனோம்னா நான் வந்து வித்தியாசமான இன்டர்வல் பேக்குன்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல இருந்தது ரெட்ரோ. அதை மாவீரன் சொல்லிட்ட காரணத்தினால நான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன், நீங்க சொல்றது ஃபைனல் ரவுண்ட்ல வந்து முடிச்சாரு. நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, யாரு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. யாரு என்னடா இது சினிமா அறிவு இப்படி இருக்கீங்க, கேம் சேஞ்சர். அதோட இன்டர்வல் மட்டும் வேற படத்தெல்லாம் ஒதுக்கிருங்க, இன்டர்வல் மட்டும். அது என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியல. அந்த இடத்துல வேலை பார்த்தது தமன் மட்டும் தான் பண்ணிருப்பான். அதுவும் போட்டு அடி 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 குத்து. அப்ப நான் தாக்கு மகராஜ். ஆனா நான் சொல்ல போனா டாக்கு மகாராஜா போலாம். பயங்கர டாக்கு மகாராஜால ஒரு அந்த குதிரையும் அந்த காடும் ஃபயரும் ஃபயராவே இருக்கும் சீரியஸாவே. ஆமா அது அதுக்கு மேல அது கிட்டத்தட்ட டாகு மகாராஜா மாதிரியே இருக்குங்க. ஓஜி இன்டர்வல் பேக்குக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல, அதே மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா பவன் கல்யாணோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்ப இன்டர்வல் பேக் தெரிஞ்சிச்சுடா போன படம் பூரா தெரிஞ்சுட்டாலும் அந்த இன்டர்வல் பேக் முரட்டத்தனமா இன்டர்வல் தலை தனியா வந்து விழுந்துக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு அந்த என்ன இதுல சொல்லுவாங்க, அந்த சலார்ல ஒரு இன்டர்வல் பேக் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பிரேம் அப்படி மேலே ஏறி நிக்கிற மாதிரி. அதாவது பவன் கல்யாணுக்கு வந்து சூப்பரா வச்சிருந்த ஒரு இன்டர்வல் பேக்கு ஓஜி. சரி ரைட், அடுத்தது. ரெண்டுத்துலயுமே முக்கியமான ஆள் தமன். அப்படியே கேர்லயே வாசிக்கிட்டு இருப்பார் பிஜேபி தமன்.
அந்த ரெண்டு படமும் இப்போ பார்த்தா எவ்வளோ சிமிலர் இன்டர்வல் எவ்வளோ ரெண்டு படமும் எவ்வளோ சிமிலரா இருக்கும் இந்த இன்டர்வல் பிளாக்னு இப்போ பார்த்தா தெரியும். ரொம்ப லிட்டரலி ரொம்ப சிமிலர். லிட்டரலி அதே கத்தி எல்லாமே கரெக்டா லிட்டரலி ரைட்டிங் லெவல்ல அது சேமா இருக்கும். அதுல அவர் வந்து மரத்துல ஏறி ஓடி வந்து தலையை வெட்டுவாரு குதிரையில உட்காந்து. இதுல வந்து பைக்ல இருந்து அங்க இருந்து அப்படியே ஏர்ல வந்து தலையை வெட்டுவாரு. ரெண்டுத்துலயே அதே காட்டுக்குள்ள நெருப்பு அப்படிதான் இருக்கும் ரெண்டுமே. மகிழன் ப்ரோ உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பாபி டியோல் இருப்பாரு, இங்க இவர் இருப்பாரு. பாபி டியோல் இல்ல தம்பி, ஒரு கன்னட ஆக்டர் அவரு. இங்க நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் அலைமை இல்லாம இல்ல. ஸோ அவர் தான் பாபி டியோல். சும்மா அங்க இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க பாபி டியோல். இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன். இன்டர் கட்ல இவர் இங்க இருக்கும்போது அங்க வில்லனை காமிப்பாங்க, ஹீரோ வில்லனி ஒரே டைம்ல. அங்கேயும் அதே இன்டர் கட். ஆமா ஆமா, இங்க வந்து இம்ரான் ஹஷ்மி இருப்பாரு, அங்க இவர் இருப்பார். கரெக்ட். ரெண்டாவது ஆப்ஷனா சொல்லல, இது வந்து என்னோட குமுறல சொல்லிக்கிறேன். தலையில கை வச்சு உட்காந்துருந்த இன்ட்ரோல் தான். இனிமே இங்க நான் தான் ரெங்கராய சக்தி. அது ஒஸ்ட் இன்டர்வல் மாதிரி ப்ரோ. அதே இங்க வரீங்க பெஸ்ட் பேசும்போது எப்படி வந்திருக்க வேண்டிய சீனை இல்ல, அத ஒஸ்ட் இன்ட்ரோல் பிளாக், ஒஸ்ட் இன்ட்ரோ, ஒஸ்ட் படம் அப்படின்னு போவோம்ல, அந்த கேட்டகரி எப்பயா வரும்போது நம்ம வந்து ப்ரோ அதுக்கு ஆப்ஷனே இல்ல ப்ரோ. ரெண்டு படம் தான் இங்க, ரெண்டு பேத்துக்குள்ளதான் போட்டியே. அந்த அந்த ஒஸ்ட் படம், ஒஸ்ட் இன்டர்வல். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் இந்தியன் 2, ஒஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் தக்லைஃபா? ஐயோ, இந்தியன் 2 தான். அதுல போட்டியே இல்ல, இந்தியன் 2 தான். எனக்கு இதுல தக் லைஃப் தாயா. இந்தியன் 2ல கூட ஒண்ணு இருந்துச்சு. தயவு செஞ்சு அதுல அவரோட கெட்டப் ஆத்தாடி, அதுக்கு தக் லைஃபே பரவாயில்ல. சிம்பு வச்சு வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணிட்டு போவாரு. அல்தான் மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சி தயவு செஞ்சு பல்டான் தொட்டு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்தியன் 2 இன்டர்வல்லாம் அது சும்மா மோக்கோ பாட்டு வச்சு ஒரு ஷாட் தான் வச்சிருப்பாரு. இது பரணி ப்ரோ, உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பரணி ப்ரோ. ஏன்னா அது பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்கா? ஆமா, ரெண்டாவது ஆப்ஷன் நான் டூட் சொல்லுவேன். ப்ரோ அன்னைக்கு நம்ம பாட்டை பத்தி பேசணும்ல, அதுல ஒரே ஒரு பாட்டு ரொம்ப அப்புறம் யோசிச்சு பார்த்தப்பதான் ப்ரோ வந்துச்சு. இந்த குபேரால போய்வா நண்பான்னு ஒரு பாட்டு இருக்கே ப்ரோ, அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட், அந்த பிக்சரைசேஷனு இந்த வருஷத்தோட பெஸ்ட். அதுவும் வணக்கம்ண்ணே, வாழ்க வளம். பெஸ்ட் இன்டர்வல் விஷால் ப்ரோ, பெஸ்ட் இன்டர்வல் விஷால் ப்ரோ 2025. ஆமா ஆமா விஷால். ஆமா, இப்பதான் போஸ்டர் பாய் வந்து என்ன சொன்னாருன்னு அவங்க சொன்னாரு. பண்ணாரா? தமிழா தெலுங்குவா? தெலுங்குலாம் பேசிட்டு எல்லாம் உங்க இஷ்டம், உங்க இஷ்டம் எதுனாலும். சோ எனக்கு வந்துட்டு லிட்டில் ஹார்ட்ஸோட இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிச்சது இந்த வருஷம். ஐயா முதல் தமிழுக்கு வாங்க, அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்துட்டு போ. ஓகே ஓகே, தமிழ்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். எது ப்ரோ இன்டர்வல்ஸ்? அந்த ஆன்டியான் கேப்பாரா? அந்த சீன் தான். அப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த வருஷத்தோட அன்பீட்டபிள் ரொம்ப சாட்டிஸ்ஃபையான இன்டர்வல் பிளாக் மதராசி தான். மதராசி மிரட்டி விட்டாப்புல, சரியான இன்டர்வல் பிளாக். அது தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்பா ஓஜி இன்டர்வல் பிளாக் அப்படின்ட்டு இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம். மதராசியோடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு ஞாபகம் வருது. ஓஜியா மதராசியா குழப்பாம சொல்லுங்க. ஓஜினா ஒரிஜினல். சரி ஓகே விடுங்க. ஓஜஸ் கம்பீரா இல்ல, ஒரிஜினல் கேங்ஸ்டர். ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படி சொல்றேன். சோ அந்த விதத்துல வந்துட்டு மதராசியோட இன்டர்வல் பிளாக், டிராகனோட இன்டர்வல் பிளாக் தியேட்டர்ல ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. செம்ம. ஐயோ மாட்டிக்கிட்ட முழிக்க போறா. அப்படியே எல்லாம் வாங்க விஷால் ப்ரோ. டியூடு, ரெட்ரோ, அப்படியே எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். தானங்க கேட்டீங்க? டாப் 3 தானே கேட்டீங்க? ஒன்னே ஒரு படம் தான், ஒன்னே ஒண்ணுன்னா மதராசி தான். இந்த வருஷம் மதராசி. அம்மா பரணி ப்ரோ, நான் எதுக்கு வாங்கினேன் ஒன்னு இதை மட்டும் சொல்லிடுறேன். சாரி இடைச்சர்கள். துரந்தர் மஸ்ட் வாட்ச் பரணி, சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். துரந்தர் மஸ்ட் வாட்ச் சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல மிஸ் பண்ணாதீங்க, படம் செம்மையா இருக்கு. தியேட்டர்ல தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நேற்று நீங்க சொன்னீங்க போய் பார்த்துட்டு வந்து நீ சொன்னா நான் போவேன்னு, நான் சும்மா சொல்லல. உண்மையாலுமே படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப தரமா இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரகாஷ் அண்ணன் நேற்று அந்த போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட்டுக்கு கொஞ்சம் வேலை பார்த்துருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து பண்ணுங்க, சூப்பர்.
அப்புறம் அகண்டா 2 12 கன்ஃபார்ம் போல. ஒன்றும் பிரச்சனை இல்ல. அகண்டா 2 12 கன்ஃபார்ம் போல பிரகாஷ் ப்ரோ. சந்தோஷம் சந்தோஷம். பிரகாஷ் அண்ணா நீங்களும் டைம் இருந்தா பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணே பிரகாஷ் அண்ணா, நல்லா பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு. டைம் இருந்தா பாருங்க. துரந்தர் நல்லா இருக்கு. லாட் ஆஃப் ரிப்பீட்டிங் ட்ரோப்ஸ் நிறைய இருக்கு. அக்னிபத்ல இருந்து நிறைய விஷயம் நிறைய அப்படி சிமிலரா இருக்கு. ஆக்சுவலி அகண்டா 2 12 கன்ஃபார்ம் ஞாபகம் வந்துச்சு. போட்டிருக்காங்க ப்ரோ. இதுலதான் ஒரு அவன் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தான் இதாக போகுதுன்னு. அவன் தான் புக்கிங்னு ஒருத்தர் லிங்க் அனுப்பிச்சிருந்தாருல, அது ஃபேக். 12 புக்கிங் போட்டிருந்தாருல, டோலிவுட். இல்லப்பா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. போட்டிருக்கான் அவன். இல்ல கன்ஃபார்ம் ஆகல. அவங்க அப்படி போட்டுட்டு இருக்காங்க. 12th வந்துட்டு யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓகே அப்படின்னா 12 ரிலீஸ் ஆகும். இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓகே சொல்லலைன்னா ஆகாது. இதுதான் ரீசன். அவங்க சொல்றதை வச்சுதான் இப்போ இது வரும். அதாவது ஈராஸ் இன்டர்நேஷனலோட அவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. இதை நாளைக்கு கோர்ட்ல சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து கிளியர் பண்ணுவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா டிசம்பர் 12 வாய்ப்பு இருக்கிறதா தான் அவங்க தெலுங்கு சைடு போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்பதான் பார்த்தேன், தெலுங்கு சைடு அதான் போட்டுட்டு. ப்ரோ தெலுங்கு சைடு போட்டிருக்காங்க. நான் என்ன யூஎஸ் நான் அதை பார்த்துட்டு நான் கேட்டேன் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட. அவங்க இன்னும் டிசைட் பண்ணலையா. அவங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கால் எடுப்பாங்க போல. ஆனா இவன் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. எந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்? யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டேன் இப்பதான். அவரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொன்னாரு. பாப்போம். பரணி என்ன பரணி வாயை திறக்காம இருக்கீங்க? இல்லையே, என்னாச்சு? துரந்தர் நல்லா இருக்குன்ற ஒரு திருப்பி எதுவுமே பேசல. நேற்று அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. நல்லா இருக்கு தலைவா, போய் பாருங்க. இல்ல விஷால் ப்ரோ, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் பாக்குறதுக்கு. ஷூர். ஆனா நான் பார்க்க மாட்டேன். அந்த லென்த்தும் பெரிய பிரச்சனையா இல்ல பரணி ப்ரோ. படத்துல லென்த் ரொம்ப அப்படின்ற ஃபீலும் இல்ல. பாருங்க, ஓகே ஓகே. லென்த் 3 hours 32 minutes மாதிரி இருக்காது. ஒரு 3 hour ஃபுல் மூவி பார்க்க மாதிரி இருந்தா அவ்வளோ லைக் இட் டசன்ட் ஃபீல் லைக் 3 hours 32 minutes. இட் ஃபீல் லைக் 3 hours மூவி. தட்ஸ் ஆல். அது எப்படி சொல்றது தெரியல. பட் அவ்வளோ லைக் லென்த் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. ஓகே சரி, ஓகே நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஷோ டைம் இருக்கு, பட் ஒர்க் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறதுனால வீக் டேன்றதுனால பார்க்கலாம். எனக்கு கிடைக்கிறது வந்து இந்த ஃப்ரைடே சாட்டர்டே தான் வந்து ஃப்ரீ டைம் விஷால் ப்ரோ. இந்த ஃப்ரைடே 4 படம் பிளான் பண்ணியிருக்கேன். அதை மீறி வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ட்ரை பரணி ப்ரோ, இது வரைக்கும் அந்த படத்தை பத்தி ஐடியாவா ஏதாவது தெரியுமா? எப்படி இருக்கும், எதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? எதுவுமே தெரியாதுமா வீர. நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பிளாங்கா தான் இருக்கேன். பார்க்கலாம். ஏங்க அவர் மார்க்ஸ் பார்த்து நல்லா இருக்குன்னாரு. அவர் ஏங்க இதுக்கெல்லாம் குறை சொல்ல போறாரு? பார்த்தா நல்லா இருந்தான்னு சொல்லுவாரு. எது பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அஜித்? மார்க்கோ. ஓ மார்க்கோவா? நான் மார்க்கோ நல்லா இருக்குன்னு சொன்னவே இல்லையே. நல்லா இருக்குன்னு தான் சொன்னீங்க. சரி ஓகே, இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்லயே உங்களுக்கு மார்க்கோ ஃபீல் கிடைச்சிடும். அது பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிரும். இல்ல நான் அந்த டீசரோ ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுல, அதுதானே மாவீரன்? அதுவா? ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் ரிலீஸ் முகமெல்லாம் தூண்டிலா போட்டிருப்பாரு, அதான். அதுதான். அது பார்த்தே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இது பார்க்கல, ட்ரெய்லரும் நான் பார்க்கல. ஸோ தெரியல, பார்க்கலாம். ஆனா நான் ட்ரை பண்றேன் பார்க்கறதுக்கு. எல்லா நாளும் பேர் சொன்னதுனால, விஷால் ப்ரோ சொன்னதுனாலையும். பரணி ப்ரோ, நீங்க மார்க்கோக்கு சிலிண்டர் சீன் சொன்னீங்கன்னா அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இதுல ஒரு சீன் இருக்கு. நல்ல வண்டியில படிக்கிறது இருக்கு, இடக்கது, அதை எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சு மூளை வெளியே வந்துடும். தியேட்டர்ல எல்லாம் துடிக்கிறோம். நிறைய சீன் இருக்கு அப்படி. சோ ரொம்ப குரூசம் பார்க்க முடியாதவங்க பார்க்க. ஏங்க நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஏங்க மார்க்கோவே பார்த்துட்டீங்க? இல்லங்க ஏங்க, மார்க்கோல இந்த ரீசனிங் இல்லாம பாட்டு இதுல அப்படி இருக்காது தலைவா. அந்த வேர்ல்டே அப்படிதான் அவன் கிரியேட் பண்ணிருப்பான். அதனால உங்களுக்கு அது ரொம்ப அபத்தமாலாம் இருக்காது இத பாக்குறப்ப. பரணி, இப்ப உங்களுக்கு டிபார்ட்டட் எல்லாம் பிடிக்குமா? என்னது? டிபார்ட்டட் படம் டிகாப்ரியோது.
ஒரு நிமிஷம் இருங்க. விஷால் ப்ரோ சிம்பிளா சொல்லணும்னா விஸ்வரூபம்ல கமல் ஆப்கானிஸ்தான் போவாரு, இதுல இவரு பாகிஸ்தான் போயிருக்காரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். பண்ணேன். நான் அந்த படம் பார்த்திருக்கேனான்னு தெரியல விஷால் ப்ரோ. சரி சரி ஓகே. விஸ்வரூபம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அவ்வளவுதான். அது அந்த மைண்ட் செட். விஸ்வரூபம் வந்துட்டு என்னன்னா தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகல, கேரளால ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால அந்த படம் போயிட்டு பார்த்தேன். இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு என்னன்னா அந்த படம் பார்த்துட்டு மீன்ஸ் இங்க ரிலீஸ் ஆகல, நம்ம பார்த்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அப்படின்னு. அப்படி என்னதான் இருக்கு இத தடை பண்ற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. புரியுது புரியுது. அதுதான் பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்குடா தடை பண்ணீங்கிற மாதிரி இருந்துச்சா? இல்ல எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு புரியல, நான் அதைத்தான் கேட்டேன். இதை எதுக்கே தடை பண்ணீங்க, இதுல எதுவுமே இல்லையங்கிற மாதிரி தானே இருந்துச்சு. இல்ல அது எனக்கு வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது. எனக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அறிவு இல்லை அந்த டைம்ல. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு கோர்ட் ஆர்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்தா மட்டும்தான் யூஎஸ்ல வந்து தியேட்டர் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு இப்போ டே டைம் அவங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள, அது நம்மளுக்கு நைட் டைம் வராது, வாய்ப்பு இல்லை. ஸோ 12ஆம் தேதின்றது சான்ஸ் கம்மி. சோமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, இந்த வருஷத்தோட பெஸ்ட் இன்டர்வல். தக்லைஃப் தான் இருக்கு. விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க விஷால் ப்ரோ, அந்த டயலாக் சிம்பு சொல்ற டயலாக். அங்க போங்க பேசாம இருங்க. சொல்லுங்க இல்ல ஜூன் 5ஆம் தேதி கரெக்டா 12:03 ஒருத்தர் போட்டார்ல, அவரு சொல்லுவாரு. யாரு? சுகுமார் ப்ரோவா? ஆமா, கரெக்டா 12:03 திஸ் இஸ் த இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு எடுத்து போட்டாரு. இன்டர்வல் முடிச்சுட்டு விஷால் ப்ரோ ஒயிட் பிளட் சேம் பிளட். இல்ல கமல் வந்து என்ன சொல்றாரு, என்ன விஷால் ப்ரோ? நான் ஒண்ணு இல்ல இப்பயே சொல்றேன், இன்டர்வல் அப்பனா கூட எனக்கு பெருசா இதுவும் ஆகல, டிசப்பாயிண்ட் ஆகல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஏதோ காட்டுவாங்க, ரங்கராய சக்தி வேலை அவர் மாறிட்டு ஏதோ பண்ண போறாருன்னு தான் நினைச்சேன். உண்மையாலே அதை நினைச்சேன். நம்மள பண்ணிட்டாரு. ஆனா அவர் ரங்கராய சக்தியெல்லாம் மாறி விண்ணை தண்ணி வர ஜோனுக்குள்ள போவாருன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது பண்ணிருப்பாங்க நம்பிக்கையோட தான் நானும் இருந்தேன். செகண்ட் ஹாஃப்ல அவரு புத்தர் கெட்டப்ல ட்ரெயின்ல வந்து இறங்கினாரு பாருங்க, பாடி சோடா கெட்டப்ல, அப்பயே எனக்கு ரைட்டு. இல்ல மாதிரி கமல் வந்து சொல்றாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபிளாட்டா இருக்கு ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ இரியா, செகண்ட் ஹாஃப்ல தான் கான்ஃபிளிக்டே ஓபன் ஆக போகுது, என்ன பேசுறேன் அப்படியே உட்கார்ந்தவங்க. கடவுள் அந்த படிப்பிரதேசத்துல போறது என்ன ப்ரோ எனக்கு மறக்கவே மாட்டேன் ப்ரோ. முதல் ஷோ அப்படி இவரு போய் த்ரிஷாவை பாப்பார்ல, த்ரிஷா வந்து பாப்பாங்கல்ல, சின்ன தேட்டர் சிரின்னு சிரிக்கிறாங்க ப்ரோ. அவரு மேடம் ஐ எம் யுவர் ஒன்லி ஆடம் அந்த சீன், அவர் அடுத்து ரொமான்ஸ் பண்றது, அதுக்கெல்லாம் சரியான சிரிப்பு ப்ரோ தேட்டரே. ஆனா சிம்பு சொல்ற அந்த இடம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. மேடம் ஐ எம் யுவர் ஒன்லி ஆடம் கடத்திட்டு போவார்ல, அதெல்லாம் என்ன தெரியும் கமல், அதெல்லாம் பாலைவனத்தில் கேமரா வச்சு ஒரு கேமரா வச்சு பாத்துட்டு இருந்திருக்காரு இவங்க என்ன பண்றாங்கன்னு. டைலாக் கரெக்டா ஒரு நிமிஷம் சுகுமார் அண்ணா இருக்காரா? சுகுமார் அண்ணன் பூஜை போட்டாச்சு இன்னைக்கு. அப்புறம் சொல்லுங்க என்ன கதை? தலைவன் மதுரை வந்துட்டாரு. நாளைக்கு ஷூட்ல. ஆமா சுகுமார் அண்ணன் ஒரு வழியா அட்லாஸ்ட் ஃபைனலி என் தலைவன் தோழர் எங்க என்ன சொல்றேன், அவசரப்படாத. பக்தர்கள் அமைதிக்காகவும் நாளைக்கு ஷூட் வந்து நல்லபடியா ஒரு டே வந்து முடியட்டும், அப்புறம் நம்ம கொண்டாடத்தை வந்து ஆரம்பிப்போம். இல்ல நாளைக்கு அவருக்கு இல்லையாமே அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு இல்லையா? இல்லப்பா, படத்தோட அவரோட போர்ஷன் நாளைக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, படத்தோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு டே முடிச்சுட்டாங்கன்னா, ஆரம்பிச்சு அப்படி ஒரு டே முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அப்பதான் வந்து அது வந்து சந்தோஷமான நியூஸா கொண்டாடப்படும். அதாவது மத்த எல்லா ஃபேண்டமும் படம் ரிலீஸ் டீசர்னு கொண்டாடுறது, ஒரு நாள் ஷூட்டிங் முடிக்கல கொண்டாடுற ஒரே ஃபேண்டம் நம்மளுக்கு தானே. கடவுளே.
ஆனா நடந்து முடிஞ்சிச்சுன்னா உண்மையாலே அது ஒரு பெரிய ஒரு இனிமே யாருன்னா பேசுவீங்க நாங்க அப்படின்ற தான் மாதிரி நம்மளே ஒரு நாள் ஷூட்டிங்கே நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம், நாங்க தான் அப்படின்னுவோம். இல்லப்பா இல்ல இல்லப்பா இல்ல வெளிய இதுல வந்து இல்ல இது எதா இந்த மிஸ் ஆச்சுன்னு சாவந்தி ரெயின்போ வச்சுக்கோங்க. காலனில அவர் சொல்லுவார்ல, என்னது இனிமே எவனா பேசுவான் என் பிள்ளைக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லி அப்படின்னு, அப்புறம் ஏன் அந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க. அப்படின்னு நல்லா வரணும் தானே அடிச்சேன். அந்த மாதிரி நம்மள கேட்பாங்க, இவ்வளவு பேசிட்டு அப்புறம் ஏன்பா அவ்வளவு இது பண்றீங்க ஸ்பேஸ்ல, அவ்வளவு திட்டுறீங்க அவரை அப்படின்னா, பின்ன அவர் ஷூட்டுக்கு ஒழுங்கா வரணும் தானே இவ்வளவு பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா முடிச்சிட்டா சந்தோஷம் தான்ப்பா. அவர் மாதிரி நம்மளும் வந்துட்டு போப்பா எங்க தலையும் வந்துட்டு அசுரன் படம் ஷூட்டிங் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்காம நைட்டு ஃபுல்லா வந்துட்டு ஏங்க பெருமை பாட ஏங்க வேண்டியதுதான். அது அரசனுங்க, அசுரன் தனுசுது. சாரிப்பா, இல்ல ஒரு வேகத்துல பேசிட்டேன். ஐயோ சுகுமார் நல்ல கண்டென்ட், நாளைக்கு அதே கிளிப் எடுத்து போட்டுடலாம் விடுங்க. பரணி டாடி சூப்பரா பேசியிருந்தாருல, ஏன் விஷால் ப்ரோ அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க? நீங்க போட்டதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எத்தனை நாள் பேடி மேல எத்தனை நாள் பரை ப்ரோ எப்படான்னு காத்துட்டு வந்திருப்பீங்க போல. இல்ல என்ன தைரியம் தான் பராசக்தி உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட்ல வச்சிருப்ப. உன்னை முடிக்கிறேன்டான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, முடிச்சிட்டாரு. அதான் எப்பன்னு இருந்தீங்க போல, மொத்தமா முடிச்சு விட்டீங்க. ஏங்க மொத்தமா முடிச்சு விடுறது இல்ல, அவர் மேல வன்மம்லாம் இல்லைங்க. எனக்கு அவரை பிடிக்கும், சீரியஸா சொல்றேன், அவரை பிடிக்கும். அவர் வந்துட்டு அவர் இன்டர்வியூலாம் வந்துட்டு நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கேட்குற கொஸ்டின்ஸா இருக்கட்டும் இல்லை இதா இருக்கட்டும் எல்லாமே பிடிக்கும். ஆனா என்ன புத்தி மாறலையே பரணி. அதான் இதுல அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தான் எனக்கு வந்துட்டு இதா இருந்துச்சு தவிர, அது எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து போஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான். பரத்வாஜ் ரங்கனோட 2026 லிஸ்ட்டுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங்க. எல்லா தமிழ் சினிமாவே வெயிட்டிங்க ஹிட் ஆகுறது. விஷால் ப்ரோ உங்க படம் கண்டிப்பா இருக்கு, அரசன். அரசன் சொல்லுவாரு, பராசக்தி சொல்லியிருக்காரு, அரசன் சொல்லியிருக்காரு, சொல்லுவாரு எப்படி அரசன். எனக்கு எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது எப்படி நீ ஏதாவது கரெக்டா பேசும்போது என்னோட டாபிக் வரும்போது மட்டும் கோபாலகிருஷ்ணன் ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுக்குறாருன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. நாங்களாம் குரூப்ல இருப்போம்ல, தெரியலங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, நாங்க வந்து உள்ள தகவல் கொடுத்துக்கிறோம். நீங்க பேசும்போது நான் வராம எப்படிங்க இருக்கும், நல்லா இருக்கு. நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், கரெக்டா எப்படிடா நான் பேசுறப்ப வராரு அப்படின்ற மாதிரி. உங்களை காப்பாத்த வந்தேன். நீங்க காப்பாத்த வந்தீங்களா? உங்களை பத்தி அப்புறம் ஒரே ஒரு பிரகாஷ் இந்த போஸ்ட் ஏஐல பண்ணீங்களா? அவரு இல்ல அதுக்கு முன்னாடி அவர் காப்பாத்த வந்தார்ல, இந்த கரண் படம் ஒண்ணு இருக்கும், கண்ணாத்தால் படத்துல மீம் டெம்ப்ளேட் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். என்னதுன்னா நீங்க பாத்துறாங்க பாருங்க, சொல்லுங்க. அந்த படம் கவுதேடா, அந்த படம் தானே ப்ரோ கண்ணாத்தால்னா? அதேதான். நம்ம இப்ப பாரதி கண்ணன் கூட ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காருல்ல, கார்த்தி மிமிக்ரைஸ் பண்ணி அவர் தான் படுத்திட்டாரு. இந்த வடிவேல் ஸ்ரீநாத்தானன் வருவாரு, அது வேற படம். அது வந்து தொண்டை ரொம்ப கவுதேடா விஷால் ப்ரோ, அந்த காமெடி வரும்ல, அந்த படம். ஆனா அந்த மீம் டெம்ப்ளேட் பரணி பாக்குறாங்க. ஏன் என்னாச்சு? பாத்துறாதீங்க, கோபாலகிருஷ்ணன் சொன்னார்ல, சொன்னப்ப டக்கு நான் போச்சு, ஆனா பாத்துறாதீங்க. பிரகாஷ் இந்த குற்றம் புரிந்தவன் பாத்தீங்களா? இல்ல பாக்கலங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், குற்றம் புரிந்தவன், அப்புறம் ஸ்டீஃபன் எதுவுமே பாக்கல. பிரகாஷ் குற்றம் புரிந்தவன் பண்ணிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா இந்த ஸ்டீஃபன் வந்து இல்ல பாக்கணும், ஆனா பாக்க முடியல, அந்த அளவுக்கு ஒர்க்கு. பரணி சொல்லுங்க பாருங்க. இல்ல ஸ்டீஃபன் நானும் வந்துட்டு அதை கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன் பார்க்கணும்னு, ஆனா எனக்கு வந்துட்டு பெருசா ஒர்க் ஆகல பார்த்த வரைக்குமே. எனக்கு ஒரு ஹாஃப் வே த்ரூ தான் பார்த்தேன். அது அப்படிதான் இருக்கு பரணி ப்ரோ, எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு. கடைசி 10 நிமிஷத்துல ஒப்பத்திட்டானுங்க ஏதோ புதுசா காமிச்சு. ஐயோ, அப்படிதான் மலையாள படம்னு சொல்லுங்க, தமிழ்ல ஒரு மலையாள படம்னு. அஜித் போல்டான் அது என்ன ரொம்ப நேரமா கோபால் ப்ரோ ஏதோ சொல்ல வராது, சொல்ல விடுங்க. சரி சொல்லுங்க கோபால் ப்ரோ. சாரி, ஒரு கால் வந்துருச்சு ப்ரோ. ஏதோ கண்ணாத்தால் ஏதோ சொல்றீங்க, என்ன சொன்னீங்க?
கண்ணாத்தால ஒரு மீம் டெம்ப்ளேட் வருமா, அதை மட்டும் நான் பாத்திர வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு பிரகாஷ் ப்ரோ. ஏதோ தொண்டை கவுதுன்னு சொல்லி ஏதோ மீம் டெம்ப்ளேட்டாம். அது இல்ல அது கரனோட இன்ட்ரோ. அவர் சொல்றது கரனோட இன்ட்ரோ சொல்றாரு. என்ன ப்ரோ நான் பார்த்தது இல்லைங்க, பார்த்தேன் மறந்துச்சேன். பல்தான் அது என்னன்னு அனுப்பி விடுங்க பல்தான். ஐயோ நீ வேற. சரி அனுப்பிச்சு டிஎம் பண்ணுங்க பல்தான். பரணி ப்ரோ கண்டாதீங்க, எனக்கு அனுப்புங்க. குற்றம் புரிந்து வந்து ப்ரோ அப்படியே எனக்கு நிறைய ரெப்பிட்டேட்டிவ் லைக் ட்ரோப்ஸ் இருந்தது இல்ல, லைக் நிறைய படத்துல பார்த்தது, திருஷ்யம்ல, ஆமா இல்ல மகாராஜால அப்படியே நிறைய பார்த்துட்டோம். ஆனாலும் ரைட்டிங் ரொம்ப நல்லா தான் தெரியும் பார்த்ததுதான். பட் இருந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு, டென்ஷன் பில்டிங்கா அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரி சப்ஜெக்ட் படங்கள் எடுக்கும்போது அந்த லைக் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுல எபிசோட்ல அப்படி லைக் சின்ன பொண்ணை காட்டுறது சரியா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. தலைவா இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் சீரீஸ்லயுமே அதுதான் பிளாட்டா எடுக்கிறாங்க. ஊர் திருவிழா, சைல்டு அபியூஸ், அதை ஒழுங்கா இவங்க காட்டுறதே கிடையாது. அது நானும் ஏத்துக்கிறேன், நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு போக போக? ரைட்டிங்க எனக்கு ரொம்ப நல்லாதான் பண்ணியிருந்தானுங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஆனா நீங்க சொல்ற அதெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு, அது எப்படி காட்டணும்னே தெரியல. அது மகாராஜாலயா இருக்கட்டும், இதுலயா இருக்கட்டும், சீரீஸ்ல நிறைய வரதுல எல்லாத்துலயும் இருக்கட்டும். பட் ஓகே, சூழல் வதந்தி. ஆனா சித்தா அத பத்தின படம் தான். ஆனா அதுல வந்து ரொம்ப மெச்சூர்டா காட்டியிருப்பான் ப்ரோ, ஒரு காட்டிருக்கவே மாட்டாங்க. ஆமா ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க சித்தால. வேற எந்த படமும் அந்த அந்த அப்புறம் இப்ப வந்து அந்த தீயவர் கொலை நடுங்க, அதுவும் அதேதான். அத பாக்கல பல்தாங்க, அது எப்படி இருந்துச்சு? மாரிசன்ல நல்ல வந்துச்சு, அவங்க கரெக்டா காட்டுனாங்கல்ல. இல்ல விஷால் ப்ரோ, தீயூர் கொலை நடுங்க நீங்க அந்த பக்கம் கால் கூட எட்டி வச்சிடாதீங்க. நல்லா இருக்குன்றாரு அவரு. நல்லா இருக்காதுங்க அந்த அதுவும் அதே கரும பிடிச்ச பிரச்சனை தான் இருப்பானுங்கிறேன். யாரு படங்க? அது வந்து அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் படங்க. சரி சரிங்க ப்ரோ. நீங்க எங்கேயாவது கனெக்ட் பண்ணுவீங்கல்ல, அர்ஜுனும் சூர்யாவும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அங்காத்தல் பாத்தீங்களா? எது அங்காத்தல் ஒரு படம் வச்சு பாத்தீங்களா? அங்கமாளுங்க. அங்கமாளா? இல்ல எனக்கு டவுட், பரணி ப்ரோ நீங்க படையப்பா பாத்திருக்கீங்களா? இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தீங்க ஃபர்ஸ்ட் டவுட் எங்களுக்கு அதான் வந்துச்சு. அது எப்படிங்க நான் பார்க்காம இருப்பேன்? பாத்திருக்கீங்க, நீங்க பார்க்காம இருப்பீங்க, எனக்கு ஒரு சந்தேகம், அதனாலதான். நீங்க அட்டகாசம் பார்க்கலன்னு சொன்னீங்கல்ல கோபால் ப்ரோ. அங்காத்தான் என்ன மைண்ட் செட்ல அங்காத்தான் ப்ரோ மறந்து போச்சு ப்ரோ. அதை நான் சொல்லட்டுமா? அவருக்கு அங்கமால் ஞாபகம் வந்திருக்கு, பட் அர்ஜுனை பத்தி பேசல, பழைய படம் யோசிக்கும் போது டக்குன்னு அங்காத்தா ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அது ரெண்டும் சேர்ந்து அங்காத்தா மாதிரி. அதுதான் எனக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு ரெண்டும் சேர்ந்து. இல்ல கோபால் ப்ரோ பாத்துட்டேன். நல்லா இருந்துச்சுங்களா? இல்ல எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு ஒர்க் ஆகல. நான் டே ஸ்பேஸ்ல நான் அந்த படம் பார்த்துட்டு சாட்டர்டே சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்டே தெரியும். ஏன் ப்ரோ நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல நான் பார்க்கல. அப்புறம் அந்த படத்துல நடிச்சது யாருங்க? திவ்யா கைலாசம், கீதா கைலாசம். சாரி கீதா கைலாசம். ஒரு பையன் நடிச்சிருக்கானே, அவன் பேரு வந்துட்டார். புரிஞ்சிருச்சு கோபால் ப்ரோ, புரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம ஸ்டோன் பெஞ்ச் தான் பிரசன்ட் பண்ணாங்க பரணி, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அந்த பையன் எதற்கும் துணிந்தவன் நடிச்சிருக்கான்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? ஐயோ ப்ரோ இப்ப கார்த்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு ப்ரோ, ஈவெண்ட்ல நம்ம ட்ரெண்ட் சூட் கூட போட்டிருக்காரு, அத பாருங்களேன். எல்லாம் ஒரு இதே குறிக்குது ப்ரோ, பயமா இருக்கு. இல்ல கோபாலகிருஷ்ணன் படம் டிஜிட்டல்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்துட்டு வந்து அந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. என்ன கமல், சித்தாராவா? பாக்குறேங்க. கமல் ஏதோ சித்தாரா டைப்பா? சித்தாரா டைப்ல தான் முன்ஜா மீன் உங்களுக்கு தான் கங்குவான்னு ஒண்ணு முன்னாடி இருந்துச்சு, அப்புறம் சித்தாரா கேட்க போறீங்க? ஏற்கனவே தான் அங்க பேசணும் ஒண்ணு இருக்குங்க, என்ன பண்ணிருக்காங்களோ தெரியல. இல்ல விஷால் ப்ரோ, நீங்க அவனுங்க வார் 2க்கு வந்து ஒண்ணு சொன்னு பில்டப் போட்டானுங்க, வார் 2ல அடிவானுங்க சித்தாரா. கொஞ்சம் கூட யோசிக்காம மாஸ் ஜாத்திராக்கு அதை விட ஒண்ணு வாய் விட்டானுங்க. வேற அவனுக்கு எல்லா படத்துக்கும் வாய் விட்டு கூட பரவாயில்ல ப்ரோ, மாஸ் ஜாத்திராக்கு போய் விட்டுருக்கானுங்க ப்ரோ. இவனுதான் ப்ரோ எங்களுக்கு 46 வச்சிருக்காங்க. அந்த படம் பிளாக் பஸ்டர் தானே மாஸ் ஜாத்ரா?
இதே பிளாக் பஸ்டா. எது சிரஞ்சீவியா? எது நாகார்ஜுனாவா? கார்த்தி போட்டிருக்கிறது முன்ஜாமீன் மாதிரி இருக்கு. இது வந்து இல்ல இல்ல கத்தி மேல நடக்கிற மாதிரி கதை அப்படின்னு. ஒண்ணு பிளாக் பஸ்டர் இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு போட்டிருப்பாரு. அதுதாங்க ஆக்சுவலா அந்த டார்க் காமெடிக்காரங்க கதை இருக்கும்ல, அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அடிதான். பிரகாஷ்னா இந்த இது நிவின் பாலியோட மகாவீர்னு ஒரு படம் இருக்கு, அது பாத்திருக்கீங்களா? பரணி ப்ரோ ஒரு டவுட். இல்ல bro, இல்ல இன்னும் பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் கோபாலகிருஷ்ணன் அங்காத்தாலும் சொன்னாரு bro. சொல்லுங்க ரீசன், கரெக்டான ரீசன், 2 ரீசன் சொல்லுவாங்க. அதான் பல்டான் சொன்னாரு. அதான் அது தப்பு. கண்ணாத்தாள் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, கண்ணாத்தாள் ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு அங்காத்தாள்ன்றாரு. ஆமா ப்ரோ, ஏதோ அதுதான் ஒரிஜினல் ரீசன். 2வது ரீசன், அந்த கொங்கு பெல்ட்ல ஆத்தான் கூப்பிடுறது வழக்கம். இந்த அப்பாயி வந்து ஆத்தான் கூப்பிடுவாங்க. அதனால அது வந்து அந்த அந்த ஜோனல் சேர்த்துக்கிட்டாரு போல. அண்ணன் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறேன் ப்ரோ பேசி. யாரு? நானு? ஆமாங்க. சரி ஓகே சரி. இல்ல பரணி ப்ரோ அதான் சொல்லுங்க கமல். இது வாவத்தியார் டார்க் காமெடி படம் தெரியும்ல? அது தெரியும்ல? வெப் சீரிஸ் கேள்விப்பட்டிருப்பாரு. இல்ல அதெல்லாம் அது தெரியும்ல? இல்ல இதுல ஒரு கோட் சீன் வந்துச்சுல, இந்த ஃபேண்டசின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. எனக்கு வந்துட்டு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு நிவின் பாலியோட மகாவீர்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அந்த படமே வந்துட்டு ஒரு மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான். அவர் வந்துட்டு ஒரு சாமியார் மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுலயும் வந்துட்டு பாஸ்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ பாஸ்ட்ல இருந்து ஒரு கேரக்டரை கூட்டிட்டு வந்து இப்ப ஜட்ஜ் பண்ற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த படத்துல. ஆனா அந்த படம் பெருசா போகல. சீதக்காதி பாத்திருக்கீங்களா பரணி ப்ரோ? பிம்பிசாரா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? கொட்டுக்காளி பாத்திருக்கீங்களா? விஷால் ப்ரோ என்னவோ சொன்னாரு. இல்ல பிம்பிசாரான்னு ஒரு படம். பிம்பிசாரா பாத்திருக்கேன். அஜித் பல்தான் நீங்க சொன்னது? பசுகா பாத்திருக்கீங்களா? பசுகா பாத்திருக்கேன். பசுகாக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. பிம்பிசாரா சம்பந்தம் இருக்கு, அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டாமினிக் எப்ப ப்ரோ ஓடிடி வருது பரணி ப்ரோ? கமல் பேசாம இருக்கு கமல். வேற ஆனா இந்த வருஷம் எனக்கு டாப் 10 மலையாள படத்துல அந்த படம், அது வேற விஷயம். அது எப்ப வரும்னு தெரியாது. கமல் எல்லாம் தெரிஞ்சிட்டு போய் பாத்தீங்களா விஷால் ப்ரோ? தலைவாசி இல்லைங்க, வரவே இல்லை. மலையாளம் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் இது ஓடிடில 4 வாரத்துல வந்துரும்னு நம்பவே கூடாது. அதனாலதான் நான் மோஸ்ட்லி தியேட்டர்ல பாத்துருவேன். பட் இப்பதான் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏங்க இப்பதாங்க ஞாபகம் வந்துச்சு. ஏங்க Drishyam 3 360 crores இது பண்ணிருக்காங்களா? கமல் பாத்தியா நியூஸ்? 360 crores இல்ல, 3 டிஜிட்னு சொன்னாங்க. 360 crores 360 நாங்கங்க 360 பண்ணிருக்காங்களா? 350. எனக்கு அவ்வளோ சும்மா இல்ல லாஜிக்கா நீங்க யோசிங்க பரணி. இது வந்துட்டு நீங்க டிஜிட்டல் ஸ்டாரிட்டு பெருசா போகும் ஒண்ணு. இன்னொன்னு இவன் ஹிந்தி தெலுங்கு டப்பிங் ரீமேக் ரைட்ஸ் அதுவே பிச்சுக்கிட்டு போகும் பாருங்க ப்ரோ. அங்க வந்துட்டு அஜய் தேவகனுக்கு ஓடுற உருப்படியான பிரான்சைஸ் இதுதான். அதனால பெரிய வேலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அது அக்ஷய் பூந்திருப்பாரு ப்ரோ. ரெண்டு பாட்டுல அஜய் தேவகன் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு வர்க் இருக்கு, நான் வந்துடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் நாங்க வெயிட் பண்றோம். கோபால் ப்ரோ கரெக்ட் தான். இவங்க என்னன்னா இல்ல பரணி, நான் கிளம்புறேன். பரணி முடிக்கிறேன். பாய். அஜித் நாளைக்கு சந்திப்போம். எல்லாரும் முடிக்கிறாரு, நாளைக்கு பேசிப்போம். சரி ஓகே. இல்ல ப்ரோ, அவர்தான் உள்ள பூந்திருப்பாரு. அதுக்குள்ள அஜய் தேவகன் உஷாராயி ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாருன்னு. ஓ சரிங்க. ப்ரோ குட் நைட். ரைட் ஓகே டன் பை. நாளைக்கு சந்திப்போம். கெட்டகனவே வரட்டும். பை.